ராயல் சீமா ஒரு காலத்துல ராயலா இருந்த சீமை. இப்போ ஆக்ஷன் சினிமா படங்களுக்கு இதுதான் அட்ரஸ். இந்த சீமைக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் வெங்கடாபுரம் கிராமம். இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஆக்ஷனும் தெரியும், அஃபெக்ஷனும் தெரியும். பொம்பளை புள்ள பிறந்தா அபசகுணமா நினைக்கிற முட்டாள்கள் இருக்கிற இந்த காலத்துல இவங்க மட்டும் பொம்பளை புள்ள பிறந்தா அதிர்ஷ்ட தேவதையா நினைச்சு ஆனந்தப்படுவாங்க. அவங்கள ஆம்பளைக்கு நிகரா படிக்க வைப்பாங்க. வெங்கடாபுரத்தோட சேர்த்து 10 கிராமங்களையும் இணைக்கிற தர்மாவரம் பஸ் தான் இது. ஃப்ரெண்ட்ஸுகளை இணைக்கிறதுக்கு ஃபேஸ்புக், ஃபேன்ஸை இணைக்கிறதுக்கு ட்விட்டர். இது எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே போல காலேஜுக்கு போற வில்லேஜ் பசங்களை இணைக்கிறதுல இந்த பஸ் ஃபேமஸ். காலங்கார்த்தால 8 மணிக்கு கிளம்புற இந்த பஸ்ஸை செல்லமா காதல் வாகனம்னு சொல்லுவாங்க. ஏப்பா, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு டிக்கெட்டுக்காக இவ்வளோ பெரிய காக்க வைக்கிறிய, நியாயமா? ஒரு டிக்கெட்டா? வரேன்னு. பாத்தியா, சிவா படத்துக்கு அஜித் எவ்வளவு பிளஸோ இந்த பொண்ணு எங்க பஸ்ஸுக்கு அவ்வளவு பிளஸ். டீசெண்டா சிக்னல் கொடுத்தா லவ் நினைக்கும். இப்படி பேஷண்ட் மாதிரி சிக்னல் கொடுத்தேன்னு டிவின்னு நினைச்சுக்குவா. பெரியவங்க நின்றுட்டு வராங்களே, இடம் கொடுக்கலாம்ல. பாட்டி, நீங்க இங்க உட்காருங்களேன். மன்மதன் சிம்புவோட பெரிய ஆளா இருப்ப போல இருக்கு. நீ அந்த பொண்ணை இரும்பியே உசார் பண்ணிட்டிய நீ. ஞாயிற்றுக்கிழமை நாங்கெல்லாம் சேர்ந்து மாநாடு மூவி போனோண்டி. அதுல சிம்பு சூப்பரா இருந்தாரு தெரியுமா? அப்புறம் மச்சான், அந்த புக் இப்படி கொடுங்க. தேங்க்ஸ்ங்க. உனக்கு இல்லடா. பாவம், இவன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா உண்மையான ப்ராப்ளம் இப்பதான் ஆரம்பிக்குது. உயிருக்குயிரா வளர்த்த தன்னோட பொண்ணுகளை காதல்ன்ற பேர்ல யாராவது டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு வெங்கடாபுரம் ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தப்பு நடந்து போச்சுண்ணே.
என்ன விட்டுருங்கண்ணே. ஏண்டா படிக்கிறதுக்கு எங்க வீட்டு பொம்பளை பிள்ளைங்களை காலேஜுக்கு அனுப்புனா நீங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு செல்போனை கையில வச்சுக்கிட்டு அவங்க மனசை கெடுப்பீங்களா? இந்த ஒரு தடவை விட்டுருங்கண்ணே. எனக்கு அப்பா இல்லைண்ணே. எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் அம்மாவும் தங்கச்சியும் யாரும் இல்லாத அனாதை ஆயிடுவாங்கண்ணே. எங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு காதல் வலை வீசும்போது உன் தங்கச்சி ஞாபகம் வரல? உங்கள மாதிரி ஆளுங்களை துண்டு துண்டா வெட்டி போட்டாதான் எங்க வீட்டு பொண்ணுங்க நிம்மதியா படிக்க முடியும். கோர்ட்டுக்கும் சட்டத்துக்கும் எட்டாத இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத குவாரியில இன்னும் எத்தனை காதலர்கள் பலியாக போறாங்களோ தெரியல. வாங்கடா, சீக்கிரம் வாங்க. குடிக்கடா அவனை. நிப்பாட்டுடா அவனை. எங்கடா ஓட போறடா? ஆபத்துக்கும் ஆஸ்பத்திரிக்கு நடுவில் ஓடிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாடா. டேய், எவன் மேலயாவது கத்திய வீசுறதுக்கு முன்னாடி அவன் பின்னாடி என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கானு கேட்டுட்டு பேசணும்டா. இவன் பின்னால நீ ஒருத்தன்டா. என் பின்னால எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தியா? ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் கண்ணா. டூட், ரெகுலர் ஃபைட் பார்த்து போர் அடிச்சிச்சு. ஃபைட்ல ஏதாவது கான்செப்ட் மிக்ஸ் பண்ணப்பா. கான்செப்டா? செல்ஃபி ஃபைட். இது எப்படி இருக்கு? சூப்பர் மச்சான், ட்ரெண்டியா இருக்கு. அடிச்சதுக்கு அப்புறம் அந்தரத்துல இருக்கும்போது செல்ஃபி எடுப்பேன். செல்ஃபி மிஸ் ஆனாலும் சரி, செல் மிஸ் ஆனாலும் சரி, இவ உங்களோட ப்ராப்பர்ட்டி. ஆஃபர் எப்பரா இருக்கு? கொஞ்சம் டென்ஷனா இருக்கு மச்சான். ஏய், இவன் போனதோட நம்ம செல்ஃபி எடுக்கணும்டா. போடுங்கடா இவனை. போன் அடிக்குதுடா. அம்மாடி, யாரா? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? சரி, அப்ப பேசு பேசு. என்னடா பேசி முடிச்சிட்டியா? இன்னும் இல்லனா? கண்டினியூ கண்டினியூ. ஓகேண்ணா. என்னடா பயிர்ல பூச்சி விழுந்துருச்சா? அப்படின்னா மருதாடிடா. ஏண்டா இன்னுமா முடியல? இன்னும் இல்லனா? சரி பேசு. ஏய், என்ன மருந்து? நான் கேக்குற பூச்சி மருதாடிடா. ஏண்டா இன்னுமா முடியல? இல்ல, நான் ஃபேமிலி மேட்டர் டிஸ்கஷன். ஃப்ரெண்ட்ஷிப்னா பெண்டாவ. ஃப்ரெண்டுங்கிற பேரை சொல்லி ஏமாத்தனா பெண்ட காட்டிடுவேன். மச்சான், நாட்டாம வந்துட்டாரு. ஏப்பா தம்பி, எந்த ஊர்ல இருந்தோ வந்து எங்க ஊர்க்காரனை அடிக்கிற? அவன் என் ஃப்ரெண்டை டச் பண்ணா, அதுக்கு தான் ஃபினிஷிங் டச் பண்ணா. என்னது இந்த நாதாரி உன் ஃப்ரெண்ட்? ஹலோ, கான்டாக்ட் சர்டிபிகேட்டை பார்த்து ஜாப் கொடுக்கறதுக்கு இவன் எம்ப்ளாயும் இல்ல, நான் எம்டியும் இல்ல. ஃப்ரெண்ட் ஒரு முறை தோல் மேல கைய போட்டேன்னா அவன் நாதாரியா இருந்தாலும் இல்ல நல்ல மாதிரியா இருந்தாலும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தான். இப்போ இந்த நாதாரி என்ன தப்புட்டா? எங்க ஊர் பொண்ணு பின்னாடி சுத்துறான். பொண்ணு சிக்குன்னு அழகா இருக்கு, பையன் சாக்லேட் மாதிரி இருக்கா. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்கிட்ட என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? அடிச்சு கூட்டு வாப்பா. வெயிட் காதல்னதும் வேட்டியை வரைஞ்சு கட்டிட்டு பஞ்சாயத்து பண்றது பெரிய மனுஷத்தன்மை இல்ல. மேட்டரை நான் டீல் பண்றேன். இந்த காதலுக்கு பிரச்சனையா இருக்கிறது யாரு? பொண்ணோட மதரா, ஃபாதரா, அங்கிளா? இவன். ஓ பிரதரா? இல்ல, புருஷன். இப்ப சொல்லுப்பா, உன் ஃப்ரெண்டு பண்ணது தப்பா இல்லையா? அது எப்படி தப்பாவோ? பொட்டு இல்லையே, கழுத்துல தாலி இல்ல, விரல்ல மெட்டியும் இல்ல.
கல்யாணம் ஆயிடுச்சுனா எப்படி ஹவு அப்படின்னா உங்க பக்கத்துல 3 தப்பு, எங்க பக்கம் ஒரே ஒரு தப்பு தான். முன்னோர்கள் விட்டுட்டு போன கஸ்டம்ஸையும் சிஸ்டம்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா யாருக்கும் ப்ராப்ளம் இல்லையே. அதுக்கு தான் நடந்த விஷயத்தை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு பெரிய மனுஷத்தனமா அவங்க வேலையை பார்க்க போலாம். பாட போலாம். கொஞ்சம் இருங்க. தப்பா அவங்க பேர்ல மட்டும் இல்ல, நம்ம பொண்ணுகிட்டயும் இருக்கு. கலாச்சாரத்தை காப்பாத்த சொல்லுங்க. கிளம்புங்க. இத பாருப்பா தம்பி, எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன யோசிக்கணும். உன்னோட இந்த ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா உனக்கு தான் நல்லது. இங்க பாருங்க அங்கிள், இந்த வயசுல உங்களை மாதிரி ஸ்லோவா இருக்கிறது தான் தப்பு. என்ன மாதிரி ஸ்பீடா இருக்கிறது தப்பே இல்ல. சரியா சொன்ன மச்சான். என்ன நடந்தது இப்ப சொல்லுங்க. வீடு கட்டலாம் நிலத்து தோணா பாறையா இருந்துச்சு. பாறையை உடைக்கலான்னு பாம்பு வச்சேன். தவறுதலா பாறை அவன் பசுமாட்டை மேல வந்து செத்து போயிடுச்சு. இல்லையா, எங்க வீட்டு மாட்டை அங்கதான் கட்டி இருக்கோம்னு அவனுக்கு தெரியும்யா. இருந்தாலும் வேணும்னே தான் இந்த தப்பு பண்ணிருக்காயா. சத்தியமா சொல்றேன், அது தவறுதல் ஆயிடுச்சு. டேய், தவறுதலா நடந்தது நீ சொல்ற, தப்பா நடந்ததுன்னு அவர் சொல்றாரு. நிஜமாவே உன்னாலதான் அவர் நஷ்டமாயிருக்காரு. இப்போ நீ அவருக்கு ஈடு கட்டலனா நீ தான் தப்பானவனா ஆயிடுவ. சரிங்க ஐயா, அதுக்கான நஷ்ட நான் ஏத்துக்கிறேன் ஐயா. இப்ப சொல்ற பாரு, இது சரிங்க ஐயா. சரி. தேங்க்ஸ் எஸ்ஐ சார், வீட்டுல கொண்டு வந்து டிராப் இல்ல, பண்ணதுக்கு. இந்த பெரிய ஒரு முகத்தை பார்த்ததுனால உன்னை இந்த தடவை விடுறேன். இன்னொரு தடவை தப்பு பண்ண தெருமனையிலே விட்டுட்டு போயிடுங்க. மூஞ்சியை பாரு. இது ஒண்ணு மட்டும் சாப்பிடு, பரவாயில்ல. நீ கொடுத்து வச்ச வேண்டாம் மாப்ள. சாப்பிடு. இந்த வீட்ல உன்னை பூ மாதிரி கையில வச்சு தாங்குறாங்க பாரு. நீங்களும் உட்காருங்க. அட சாப்பிடுறீங்களா? அடையா அடையா, அப்புறமா சாப்பிடலாம். இப்ப அவர் வந்து தோசை சுட போறாரு. வேலை செய்யற மாதிரி பில்டப் கொடுக்கணும். இது கை கழுவுற, பாதியில கை கழுவுற. சாப்பிடுறா. டிவில படமே வர மாட்டேங்குது, கொஞ்சம் வந்து பாருடா. வேண்டாமா? என்னடா ஹலோ, மைக் டெஸ்டிங். பண்ணக்கூடாத வேலையை பண்ணி வெளியே மானத்தை வாங்கிட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா, ஏதோ சின்ன பிள்ளை விட்டுறா. பண்ணது மானங்கட்ட செயல். இதுல சின்ன பையன் ஒண்ணு தெரியாதுன்னு ஓசை போட்டு வர. அப்படி மானத்தை வாங்குற மாதிரி என்ன பண்ணா? அத்தை எனக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்களே. அந்த வெக்கங்கிட்ட செயலை என் வாயில சொல்ல முடியாது. அப்படின்னு பெரிய தப்பு பண்ணாம என்ன இவ என்ன மரியாதை இல்லாம பேசுற? அக்கா, ப்ராப்ளம் ரிமோட்ல இல்ல, டிவில. பக்கத்து ஊருக்காரங்க அவன் ஃப்ரெண்ட அடிச்சதுனால. அம்மா, அப்பா திட்டுறது தம்பி இல்ல, என் புருஷனை போய் காப்பாத்துனா அதுல என்ன தப்பு இருக்கு? அத்தை, கவர் பண்ணதெல்லாம் போதும். மானத்தை வாங்க மாப்பிள்ள நம்ம ஊரையும் பையன் பக்கத்து ஊரையும் பிரிச்சுட்டாங்க போல இருக்கு. ஃப்ரெண்டு ப்ராப்ளம்ல இருந்ததுனால எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு எரியுதுடா. என்னைக்காவது கழுத்துக்கு கத்தி வரும் பாரு. அப்படியே இவன் தாத்தா மாதிரி. உங்க தாத்தாவும் ஃப்ரெண்ட்ஷிப்னா உயிரையே கொடுப்பாரு. நானும் அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓமஞ்சிக்கெல்லாம் அந்த ஆள் எப்படி விழுந்தான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படிதான் மடக்கு நீ அந்தால. டேய், நீ போய் ஹோம்வொர்க் பண்ண போ. கொஞ்சம் இருமா, அப்பா தாத்தா திட்டுறத பாத்துட்டு போயிடுறமா. அடங்கொய்யால. கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு உனக்கு புத்தி வரல. டிகிரி முடிச்சு 4 வருஷம் கழிச்சு இவனுக்கு பொறுப்பு வரல. எல்லாம் என் தலையெழுத்து. உன்னை விட்டேனா மாதிரி ஷக்கீலா அடிச்சனா இங்க மாடா. அவனை விட்டுற உனக்கு தெரியாது மாப்பிள்ள இவன் விஷயம். டேய், உன்னை அப்பா பின்னாடி கூட இருக்கு. அங்கேயே வச்சிருக்கியா? டேய், போய் தொலைடா போ. உன் அப்பா நான் வீக்னஸ் ஆகுற மாதிரி திட்டுறாரு. இவன் என்னடா என் வீக்னஸ் பார்த்து அடிக்கிறான். அது சரி, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன பண்ண? அதே ஷக்கீலா போஸ்டர் மேல யாருன்னே தெரியல சாணி அடிச்சிருந்தாங்க. பேக்ல பத்து பேடா நினைச்சிட்டாங்க மாப்ள. இருந்தாலும் உனக்கு ஷக்கீலா பைத்தியம் அதிகமாயிடுச்சு. ஷக்கீலா அந்த பேர்லயே ஒரு வைப்ரேஷன் இருக்கு பாரு. அந்த லுக்லயே சரக்கு அடிச்ச மாதிரி ஒரு கிக் இருக்கு பாரு. அவ என்ட்ரி கொடுத்தான்னு வச்சுக்கோ. ஆஹா. டேய் மாப்ள, பாவம், இன்னும் மீச கூட முளைக்கல. 4 மாசமா இவன் காணவில்லை. இதையாவது ஆடு மாடு சாப்பிடாம இருந்தாலே போதும். இளம் வயதிலே ஏற்படும் பார்வை குறைபாடுக்கு நல்ல மருந்து கண் பரிசோதனை. ஆடு தினகரன்ல. டீ கடையில் ஏடாகூடமாக பேசியிருந்த ஆளை மோதிய டிப்பர் லாரி. நியூஸ் பேப்பர்ல. ரப்பர் காரன் பக்கத்து சந்தில வரான். நேத்து காதல கூட பார்த்தோமையா? இந்த புள்ளைக்கு என்னாச்சு? அது பாரு. ஏன் போஸ்டரு? நீ அமைதியாரு மச்சான். டேய், என்னடா இது? என்ன வேலை இது? முதல்ல நீங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறா. என்ன தெரியலடா? ஹலோ TV9. என் ஃப்ரெண்ட் மிஸ்ஸிங் அண்ட் ஸ்க்ரோலிங். ஓ, ஆல்ரெடி ரன்னிங்கா? மைண்ட் சரியில்லைன்னு போட்டுருக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவானுங்களே. டேய், நான் இங்க தானடா இருக்கேன். அட, இவன் அச்சசல் நம்ம கிரி மாதிரி இருக்கான்டா. என்னமோ
தினமும் டச்ல இருந்த மாதிரி 4 மாசமா டச்லயே இல்லன்றதால முகமே மறந்து போச்சு மச்சான். போத நிறுத்துங்கடா, நான் ஏதோ எக்ஸாம் இருக்குன்னு தானே வரல. இங்க பாருடா, படிப்புல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கிறவன் ஸ்கூல்ல எங்களுக்கு கிளாஸ்மேட்டா இருந்தவன் எப்பறா காலேஜ்ல ஜூனியர் ஆன நீ? ரப்பர்காரங்கற நிக் நேமும் உனக்கு வந்திருக்காது. அதனால தான்டா புத்தி வந்து பைக் ஓட்டிட்டு பஸ்ல போறியா? அதுவும் காதல் வாகன பஸ்ல. மேட்டர் என்ன லப்பா? சாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அதாவது பஸ்லயும் படிக்கலாம்னு தான் டைம் சேவ் ஆகும்ல. ஐயோ அழாதமா, அதான் வந்துட்டோம்ல. ஏமாமா, கல்யாணம் ஆன பொண்ணு பார்த்து கண்ணடிக்கிறது தப்பு இல்ல? கல்யாணம் ஆயிட்டா முறை பொண்ணு தங்கச்சி ஆயிடுவாளா? முறையும் மாறாது, உறவும் மாறாது. உன்கிட்ட வாயை கொடுத்தது ஏன் தப்புதான். எப்போ பண்ண தப்புக்கு இப்ப ஏன் ஃபீல் பண்ற? டேய் பாவம் ஃபீல் ஆயிட்டாங்க போல இருக்குடா. எல்லாருக்கும் முன்னாடி அப்படித்தானே இருப்பாங்க. ஒரிஜினல் ஃபீலிங் அங்க போய் முன்னாடி பாரு. இந்த மாமனுக்காக உசிரியே விடுவாங்கடா. உன் சீரியல் கதை ரொட்டீன்டா, இவன் சினிமா கதை கேளுமச்சி. ஒண்ணு இல்லடா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கற ரூல் எதுவும் இல்ல. ஆனா கொஞ்சமாவது உண்மையா இருக்கணும். அது வந்து ஒன் சைடு இல்ல விடா. 4 months ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவ என்ன பாக்குறாளா இல்லையான்னு கூட தெரியல. 4 மாசமா மடியலனா இன்சல்ட் இவனுக்கு இல்லடா, ஃப்ரெண்ட்ஸ் ஆன நமக்கு. ஆமா மச்சான், நாளைக்கே காதல் வாங்கணும் பஸ்ல ஏறறோம், இவ லவ் பறக்க வைக்கிறோம். சரி ப்ரோ. ப்ரோ நான் புரோக்கரா பிரதரா மச்சி? அதெல்லாம் சரி, உன் ஆள் எந்த ஊர்ரா? வெங்கடாபுரம்டா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், 2 பேரும் நில்லுங்க, நில்லுங்க. எல்லாரும் நீங்க தான் பாத்து. இப்போ வந்தத பாரு. ஏய், நில்லுங்க. அம்மா, கொஞ்சம் அப்படி பிடிங்க. ஏய், நில்லுங்க. நில்லுங்க. ஏய், பாத்து. பாத்து ஜாக்கிரதை. ஓடாதீங்க. ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாங்க. யாருன்னு அந்த பொண்ணு ஐபோன் 6 மாதிரி சும்மா ஸ்மார்ட்டா இருக்குதே. பொண்ணு ஏன் மச்சினிச்சுதான். ஒரு 100 ரூபாய் எடு. எதுக்குங்க? நீ கேள்வி கேட்டீல, அதுக்கு நான் மனக்கெட்டு பதில் சொன்னேன்ல, அதுக்கு தான் இது. விசேஷத்துக்கு டைம் ஆயிட்டு. அர்ஜென்ட், பாத்ரூம் எங்க? ஒண்ணு. ஒண்ணுக்கு தான். பாத்ரூம் எங்க? 2. ஐயோ 2க்குலாம் இல்லப்பா, ஒண்ணுக்கு தான். பாத்ரூம் எங்க? 3. ஏப்பா 3 எல்லாம் எங்கப்பா? டேங்கே 2 தான். மத்தியில இவன் வேற டிராபிக் சிக்னல். பாத்ரூம் உள்ள இருக்கா வெளிய இருக்கா? உள்ள 4, வெளியில 5. மொத்தம் 500. யோ என்ன இது பாக்கெட்ல கை விட்டு என்ன தேடிட்டு இருக்க? ஆட காட்ற வாயா, பாத்துக்க. இதான் பாத்ரூம். ஓ இதானா? ஆட ஏரியா, அதுக்கு நான் போயிட்டு வரேன். ஐயோ நில்லியா, எனக்கு ஒண்ணுக்கு அர்ஜென்ட். ஐயோ குழந்தைகளுக்கு பொம்மையை காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு இவன் பாத்ரூம் போயிட்டானே. அது சரி, இவ்வளவு பெரிய வீட்டுக்கு மாப்பிள்ளையா இருந்து கூட பெரிய இடத்துல பொண்ணு கட்டினா மட்டும் குரங்கு குணம் மாறிடுமா? யோ ஆச்சாரியே, கேள்வி கேட்டா மட்டும் தான் 100, பஞ்சு டைலாக் பேசினா 1000. அப்பா, பெரியவர் கூப்பிடுறாரு. சொல்லாம போட்டோ எடுக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. விடுங்க. கொடுன்னு சொல்றல. delete பண்ணிட்டு குடுக்குறேன், கொடுங்க. என்னடா ஆச்சு? கொஞ்சம் இப்படி வா. என்னண்ணா இது? அவ என்ன பார்த்தாலே இப்படி எரிச்சலாகிறா? ஜீன்ஸ் ப்ராப்ளம்டா. நம்மள யாரு பார்த்தாலும் சேம் ஃபீலிங். அப்ப எங்க கல்யாண விஷயம்? டேய், இப்படி சட்டை பிடிச்சு இழுத்தா வேலைக்கு ஆகாது, கிழிஞ்சு தான் போகு. வாசந்தி உனக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு பாபா எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. அவரு சொன்ன சொல் தவறாத ஆளுக்கு. ஏன்னா மாப்ள. டேய் வணக்கம் வணக்கம் சொல்லு. வணக்கம். வணக்கம். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இப்பதான் வாங்க வாங்க, டைம் ஆகுது வாங்க. 50 100 இந்தா. என்னக்கா இது 200 பேசி 150 தான் கொடுக்குறேன். 1 மணி நேரம் சொல்லி 1.5 மணி நேரம் ஆக்கலல. என்கிட்ட வச்சுக்காத, நான் ரொம்ப தெளிவானவன். போயா. நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்ல நேரம் போயிட்டே இருக்கு, குழந்தைய தொட்டில போடுங்க. அம்மா உங்க கையால போடுங்க. அடடடடா. என்ன சன்னி, வீட்டு பொண்ணு வரதுக்குள்ள குழந்தைய தொட்டில போட்டுவியா? பூசாரி தான் டைம் ஆச்சுன்னு சொன்னாரு, அதான். நான் ஐயரே, உனக்கு நேரம் ஆயிடுச்சா? வேற எங்கேயாவது கமிட்மெண்டா? என்னையம்மா இதுல இழுத்து விடுறீங்க? சரிம்மா, உங்க கையால தொட்டில போடு. வாடா வாடா வாடா. அழுகிறியா? என்ன மாதிரி நீயும் தெளிவா வாழணும். இங்க பாருங்க அண்ணி, ஏதோ தொட்டில போடுற சடங்குன்னு சும்மா இருக்கேன். என் தங்க மருமகளோட கல்யாணத்தை பத்தி இப்படி பண்ண, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, இவன் ஏன்டா இன்னும் வரல? இங்க பாருடா தங்கப்பா, அவன் உன்ன மாதிரி சொங்கி பயலடா தங்கப்பைய. டைம் நம்ப மாட்டான், டைமிங்க தான் நம்புவான்.
பாம்புடா அது பாம்பு. பொண்ணு அணுகுண்டு மாதிரி இருக்கா உன் கையில இருக்கிறது அதான்டா. பாய். டெரரிஸ்ட் மச்சான் இவ கூட பார்த்து தான்டா பழகணும் மச்சி, இல்லனா போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க. கரெக்ட்டா. டேய் பஸ் வந்துருச்சு. இவன் என்ன இன்னும் வரல? நான் போறேன். அவ வருவான்னு சொல்றேன், நான் சொல்றது கேளுடா. டேய் பஸ் போதுடா. இந்த பஸ் இல்லனா அடுத்ததுல கண்டிப்பா வந்துருவான். போதுடா போது நிஜமாவே போதுடா. இருடா. என் காதை பரவாயில்ல போதுடா. போனா என்னடா நம்மால் வந்து கலக்குவான் பாரு. எதுக்குடா இப்ப அழுவுற? பாம்பு வெடிச்சு அந்த ஆள் அழுவுறான், நீ எதுக்கு அழுவுற? டேய் பஸ் போயிடுச்சுடா. அது பேரிச்சம்பழத்துக்கு போட வேண்டிய பஸ் பிரேக் பிடிச்சாலே நிக்காது, நீ விசில் அடிச்சா நிக்குமா? அங்க பாரு. என்னடா பஸ் ரிவர்ஸ்ல போகுது? பாபு தம்பி விசில் அடிச்சா அப்படிதான். டேய் சங்கிலி பிடிச்சு இழுத்தா ட்ரெயின் நிக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். விசில் அடிச்சா பஸ் ரிவர்ஸ்ல வர்றது பாக்குறது என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம்டா. அதான் மச்சான் போதுறே. சாங்க ஏன் மாத்திட்டீங்க? சிச்சுவேஷன் மாதிரி இருக்குல்ல. வணக்கண்ணா. நீ வணக்கம் வைக்க மாட்டியா? வணக்கண்ணா. அது ஷோ பண்றா. இப்ப என்ன இருக்கு? பாட்டில லவ் பண்ணா சப்போர்ட் பண்ணுவான், டீஸ் பண்ணினா தோலை உரிச்சிருவான். சூப்பர் மச்சி. சினிமா ஹால் மாதிரி கலகலன்னு இருந்த பஸ் எக்ஸாம் ஹால் மாதிரி ஏன் இப்படி ஆயிடுச்சு? சோபன் எஃபெக்ட். ஷோபனா? ஏஜ் 20+, ஸ்பீடு 120. ஊரு ராமகிரி. காலேஜ் படிக்கும் போது இந்த பஸ் அவன் கண்ட்ரோல்ல வச்சிருந்தானா. சவுண்டு பார்ட்டி. உடம்புல எல்லாமே பிராண்டட் தாண்டி. 100 கூட. சி, உனக்கு எப்படி தெரியும்? அவங்க துணியை துவைக்கிறவங்களோ நம்ம துணியை துவைக்கிறவங்களோ சொந்தக்காரங்கடி. எங்கடா உன் லவர்? அத சொல்லதானே வந்திருக்க. பச்சை Dress. எல்லா பார்ட்டி ஃபிளக்ஸ்லயும் அண்ணன் போட்டோ இருக்கிற மாதிரி எல்லா அழகான பொண்ணுங்களும் பச்சை ட்ரெஸ்ன்றா போட்டுருக்காங்க. கிளியரா யாருன்னு சொல்லு. டேய் அது அடர் பச்சை, நான் சொல்றது கிளி பச்சைடா. ஏன்டா வளர? சோபன் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சானா. உனக்கு வேற டாபிக்கே கிடைக்கல பேசுறதுக்கு. யாரு அந்த முட்டை கண்ணா? ஆமாண்டா. ஒர்க் அவுட் ஆகாது, விட்டுடு. அது என்னடா இப்படி சொல்லிட்ட? அவ கண்ணுல எவ்வளவு திமிரு இருக்குன்னு பார்த்தல. பா, இதெல்லாம் கேட்கும் போதே டென்ஷன் ஆகுது. கொஞ்ச நேரம் பேசாம வரியா நீ? அவ கிட்ட திமிரு இருந்தா மச்சான் கிட்ட பவர் இருக்கு. உடா நீ மூடு. ஓகே. டேய் டேய் ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டியா? ஏதாவது பண்ணுடா. உன் வீக்னஸ் இவனுக்கும் தெரிஞ்சு போச்சு. டேய் டேய் ப்ளீஸ் ரா, ஃப்ரெண்டுக்காகடா. ட்ரை பண்றேன். உன் லக் எப்படி இருக்குன்னு பாரு. மாமா ஏண்டா வீட்டு வேலையெல்லாம் எனக்கு, இந்த மாதிரி வேலையெல்லாம் உனக்கா? அது ஃப்ரெண்ட் லவர் செட் பண்ணான்னு. யாரு? கிளி பச்சை. செட் பண்றதா இருந்தாலும் ஹீட் பண்றதா இருந்தாலும் நாம தான் பண்ணணும். எப்படி? நான் என்ன பொண்ணுங்களை மடக்கிறது எப்படின்னு புக் ஏதாவது எழுதி இருக்கானா என்ன? ஃப்ளோல என்ன வருதோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். மாமா கெடுத்துருவாரு போல இருக்கே, நிறுத்துடா அவர. என் மாமா அசெம்பிளில ஆப்போசிட் பார்ட்டி மாதிரி ஆப்பு வாங்காம சும்மா இருக்க மாட்டாரு. அதான் தெரியல. யோ கம்பிய பிடிச்சிட்டு இல்லையா, விழுந்துற போற. ஹலோ, நானும் என் ஷக்கிலாவும் மத்தவங்கள விழ வைக்கிற டைப், விழற டைப் எல்லாம் கிடையாது. இப்படியே நில்லு, கை கால் உடையட்ட. போப்போ நீ வேலையை பாரு. ஏன்பா யார்ப்பா பின்னால டிக்கெட்? இத பாருமா, லவ்ங்கிறது லூஸ் மோஷன் மாதிரி, ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மச்சான் கம்பேரிசன் கபடிச்சாலும் கான்செப்ட் நல்லா இருக்குடா. தைரியம் இல்லாத லவ்வும் சார்ஜ் பண்ணாத செல்லும் வேஸ்ட். கம் ஆன் சொல்லுங்க, சொல்லுங்க ஐ லவ் யூ னே. ஹலோ, டிக்கெட் எடுத்துட்டு போயா. உன் பேர் என்னம்மா? வெட்டர்வா வீரலட்சுமி. என்னடி? சீக்கிரம் வா. எங்கடா மிஸ் இந்தியா? மிஸ் ஆயிட்டாடா. டெய்லி இதே கதை தான். பொண்ணுங்களுக்கு ஆம்பளைங்களை சுத்த விடுறது மட்டும் இல்லாம டைமிங்ல தப்பிக்கவும் தெரியுது மச்சான். தப்பிக்கிறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியும்னா வழிக்கு எப்படி வர வைக்கிறது நமக்கு தெரியும். ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ண சொல்லி அந்த கெமிஸ்ட்ரி லெக்சர் டார்ச்சர் பண்றாண்டி. என்னடி? அவங்க ஒருவேளை ஃபாலோ பண்றாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சுடி. சரி வா போலாம்.
அவ அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு ஒரு கேர் ஆஃப் அட்ரஸ். டேய் சோம்பேறி சீக்கிரமா தொடறா. டேய் காதர். டேய் மாமா எப்படி இருக்க? சூப்பர். என்னடா இந்த பக்கம் பார்த்து ரொம்ப நாள் ஆயி போச்சு. இவன் தான் காதர், நம்ம மச்சான் கேங்ல 5 பேர்ல ஒருத்தன். கிரிடா ஸ்கூல் ஃப்ரெண்ட். நாங்க ரப்பர் காரன் கூப்பிடுவோம். ரப்பரா? அதான்டா பென்சில்ல எழுதுறத விட்டுட்டு நிறைய ரப்பர் அழிச்சினே இருப்பான் இவன். ஹாய் glad to meet you. டேய் நாலு டீ போடுறா. டேய் ஒழுங்கா தொடறா. விமென்ஸ் காலேஜுக்கு முன்னாடி பைக் ரிப்பேர் ஷாப்பா? பிசினஸ்லாம் எப்படி போகுது? இங்க ரிப்பேருக்கு வர்றது பொண்ணுங்க ஸ்கூட்டி 4 தான். ஆனா அவங்கள பார்க்க வர்ற பசங்களோட பைக் 40. பைக்ல எந்த ரிப்பேர் இல்லனாலும் தினமும் வந்து இங்க உட்கார்ந்துருவாங்க. எங்களுக்கு ரிப்பேர் பண்ண தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரி ஆட் பண்ணுவோம். அவங்களுக்கு வயசு கோளாறு, நமக்கு சம்பாத்தியம் அப்படினா அவ்வளவுதான். யூத்ஸ் வீக்னஸ் உங்களோட பிசினஸ். பக்காவா புடிச்சடா. அப்படினா ஒரு புது கஸ்டமர் கிடைச்சிட்டான். இந்த காலேஜ் பொண்ணு தான் லவ் பண்றான். செட் ஆகுற வரைக்கும் செட்டிங் இங்க தான். பை டி, அப்புறமா பார்க்கலாம். கிளாஸ் கேன்சல் ஆயிடுச்சா? 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, ரெடி ஆனதா படத்துக்கு போலாம். என் போனை ரீசார்ஜ் பண்ணியா? மறந்துட்டேன். அத முதல்ல பண்ணு போ. என்ன கருமம் புடிச்ச காதல்ரா இது, இவ்ளோ கமர்ஷியலா இருக்கா? அவங்க தேவை அவங்களுக்கு. அடங்கடி. சீக்கிரமா பைக்கை கொடுத்தனா போய் ரீசார்ஜ் பண்ணுவேன். உன் டென்ஷன் எனக்கு புரியுதுப்பா. நம்பர் சொல்லு, நான் பண்றேன். நமக்கு என்ன வந்துச்சு? லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு. சொல்லு நம்பர் சொல்லு. தேங்க் யூ பாஸ். இவன் சைனா போன்ல மேல் வாய்ஸா ஃபீமேல் வாய்ஸா மாத்துறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இதை யூஸ் பண்ணி வாசந்தி நம்பர் வாங்க. ஹலோ, யாரு? நான் தாண்டி சின்னமணி. சின்னமணியா? அதான்டி ஸ்கூல்ல சோஷியல் மாஸ்டர் சயின்ஸ் டீச்சருக்கு முத்தம் கொடுக்கும்போது பார்த்தோமே. பிளாக்மெயில் பண்ணி நிறைய மார்க் எல்லாம் வாங்கணுமே, ஞாபகம் இல்லையா? யார் வேணும் உனக்கு? நீ தாண்டி வாசந்தி. நான் வாசந்தி இல்ல, அவளோட ஃப்ரெண்ட். ஓஹோ, காலேஜ்ல கேட்டதுக்கு மாத்தி உன் நம்பரை கொடுத்துட்டாங்க. அவ நம்பரை நீ கொடுத்தா நான் மேரேஜ்க்கு அவளை இன்வைட் பண்ணுவேன். 9550 71528. தேங்க் யூ டி. ஏய் வாசந்தி, உன் ஃப்ரெண்ட் சின்னமணி ஃபோன் பண்ணிருந்தாடி. அது யாரடி அது? சின்ன வயசு ஃப்ரெண்டாமே. சோஷியல் மாஸ்டர் சயின்ஸ் டீச்சரை முத்தம் கொடுக்கும்போது. இந்த நம்பர்ல இருந்தா வந்து? இதே நம்பர் தான். ஹலோ வாசந்தி, நான் தான் கிரி. நான் தான் டெய்லி பஸ்ல. என்ன தைரியம் இருந்தா கால் பண்ணுவ. அடி மாட்னா அவ்வளவுதான். இன்னொரு தடவை ஃபோன் பண்ண செத்தடா நீ. சீ பை போன். டேய் ஃபோன் ஹைதராபாத்துக்கு போயிடுச்சு போல இருக்குடா. என்னது ஃபோன் சென்னை போயிருச்சா? சரி அப்ப நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். அப்படியே சரி வேண்டியது. இது நம்மளை விட பெரிய கேடிடா. அப்படினா ரூட்டை மாத்தணும். அப்படினா நம்ம டெய்லி வர ரூட்ல வர வேண்டாமா நீ? கடவுளே, முதல்ல இவனை மாத்தணும் மச்சி. டேய் பஸ் வந்துடுச்சுடா. சீக்கிரம் வாடா, ஏறிடலாம். லவ்வரை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி மாதிரி வாரத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணாத. 2 வருஷத்துக்கு ஒரு முறை வர அஜித் குமார் மாதிரி வா. அப்படினா நான் 2 வருஷம் வெயிட் பண்ணுமா? டேய் மாவே, வெயிட் ஏத்தணும்னா வெயிட்டிங்ல வைக்கணும்னு சொல்றா மச்சி. புரியுது. தேடுதா? தேடுது. அப்ப ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. டேய் பஸ் போகுதுடா. நாம பொண்ணுங்களை பாக்குறது ஒன் வே. பொண்ணுங்களே நம்மள பாக்க வைக்கிறது நம்ம வே. வெயிட், முதல்ல நீ போய் ஏறா. ஏறுடா. ஓடும் பஸ்ஸில் ஏறிய வாலிபர் பலி. தினகரன்ல. டீ கடையில் நபர் மீது கல்வீச்சு. முதியவர் படுகாயம். இது தந்தி பேப்பர்லடி. டேய் பஸ் ரொம்ப தூரம் போயிடுச்சேடா. நிக்கிற பஸ்ல கேள்வி கூட ஏறுண்டா. லவ் ஓகே ஆகணும்னா ரன்னிங் பஸ்ல ஏறு. அப்படினா ஏறறேன்டா. டேய் புதுசா கேட்டு போடா. ஸ்லோவா ஸ்டைலா கெத்தா போ. பொண்ணு என்ன பாக்குன்னு சொன்னா பஸ் ஃபுல்லா ஒண்ண பாக்க வச்சிட்டே. ஏன்டா ஸ்லோவா ஸ்டைலா கெத்தா ஏறானா பொம்பளை சீனை புடிங்கிட்டு வந்த மாதிரி ஏறா. பாடாவா. டேய் இப்பவே இதுக்கே ஃபீல் ஆயிட்டே எப்படி மச்சான்? ஏதோ ஒரு டைம்ல ஏதோ ஒரு ஆங்கிள் நீயும் விஜய் மாதிரி தெரியல. அப்ப தட்டன மச்சி. டார்லிங். தட்ட சொன்னது உன்ன இல்ல அவன. போய் பேசுடா. என்னடா பேச சொல்ற? அந்த பொண்ணிட்ட போய் கேட்டலாமா? காம்ப்ளிமெண்ட்க்கு விடுறது பொண்ணுங்களோட காமன் வீக்னஸ்டா. கண்ணு கியூட்டா இருக்கு, நாக்கு நைஸா இருக்கு. இந்த மாதிரி தான் சொல்லி உஷார் பண்ணுடா. ஓகே போ. கண்ணு கியூட், நாக்கு நைஸ். கண்ணு கியூட், நாக்கு நைஸ். பாவம்ல. கண்ணு கியூட், நாக்கு நைஸ். கண்ணு கியூட். என்னங்க
தம்பி டிக்கெட் 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 டிக்கெட். டிக்கெட்டுக்கு சரியான சில்லறை கொடுத்து கண்டக்டருக்கு உதவி செய்திடுங்கள். என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன பேசுறேனா? என்ன பேசுறேன்? பெண்களை சமமாக நடத்துவது பகுத்தறிவு. அவர்களுக்கு உரிய சீட்டில் அவர்களே உட்கார வைப்போம். அப்ப நான் எங்க உட்காருது மாமா? ஓ மடியிலையா? ஏன் மடியிலையா? ஆமா, என்ன விட்டுடு. ஏய், அந்த பொண்ணு என்ன பார்த்து சிரிக்கிறாடா. தூங்கவே மாட்டேடா. வேலைக்கே ஆக மாட்டாடி. இது என் ஃப்ரெண்டு காதலோட கடையாச்சு. நான் சொல்றவன் இங்க தான்டா இருப்பான். அங்க பாரு, அந்த ப்ளூ ஷர்ட் தான். அந்த லேடிஸ் ஹாஸ்டல் பக்கத்துலயும் ஒரு பிரான்ச் போடலாம்லடா. அங்க மெடிக்கல் ஷாப் வைக்கலாம்டா. என்னடா பேட்ச் மொத்தம் இங்க தான் இருக்கீங்க? டேய் மதன் எப்பறா இருக்க? எங்க ஷோபன் கேங்ல இவன் 4வது ஃப்ரெண்ட். கிரி நீ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ரா? நாங்கலாம் ரப்பர் காரன் கூப்பிடுவோம். ஹாய். ஒரு நிமிஷம் வாடா. டேய் இவன் சிட்டி என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ரா. ஊர் நசரக்கோட்டை. இங்க தான் கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறான். இவன் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்றானா, அதுக்கு காம்படிஷன் உன் ஃப்ரெண்டு கிரி வரானா. நீயும் வாசந்தியை ஃபாலோ பண்றியா? ஆமா பாஸ், நான் அவளுக்காக உயிரையே கொடுப்பேன். அதுக்குள்ள எதுக்கு பாஸ் இவ்ளோ டெப்தா டயலாக்? ஆமா அந்த பஸ்ல நான் உங்களை பார்த்ததே இல்லையே. டேய் காதல் வாகனத்துல இந்த கல்யாண முகத்தை பாத்துக்கீங்க? இல்லையே. இவன் அவனாலே சரியா பார்க்க மாட்டேங்கிறான். அப்புறம் எப்படி மத்தவன பார்க்க? வீவு கரெக்டா இருக்கேன்னு பின்னாடியே ஏறி பின்னாடியே இறங்கிடுவேன். இவன் என்னடானா முன்னாடி ஏறி முன்னாடி இறங்குறான். நீ பின்னாடி ஏறி பின்னாடியே போயிடுற. நடுவுல வேற எவனா இருப்பானோ? புரியுது. பக்கத்துல போனா தானே பாஸ் அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். இப்போ என்ன பண்ணலாம்டா? ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தானடா. சிட்டிங் போலாம். பார்ல. Cheers. ஃப்ராங்கா சொல்லுங்க பாஸ், அந்த பொண்ணை எவ்வளவு நாளா ஃபாலோ பண்றீங்க? 7 மாசமா. நீங்க 7 மாசம், இவன் 4 மாசம். 7 நாள் கழிச்சா 3. பாத்தியா, சரக்கு உள்ள போனணும் கணக்கு வெளில வருது. சோ பாஸ் உன்னை விட சீனியர். ஆமா 3 மாசம் 3. இன்னைக்கு என்ன டேட்? 10. சோ நெக்ஸ்ட் மந்த் 10th வரைக்கும் உங்களுக்கு டைம். அது வரைக்கும் அந்த பஸ்ல வர மாட்டான். டேய் ஒரு மாசம் டேய் அடங்குடா பாஸ். 1 மந்த்ல அந்த பொண்ணை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும். ஒர்க் அவுட் ஆகலனா டிராப் அவுட் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த பஸ்ல நான் உங்களை பார்க்க கூடாது. ஓகே தானே மதன்? ஓகேடா. 1 மாசம் ரொம்ப அதிகம். ஒரே வாரத்துல வெட்டிங் கார்டோட வரேன். பொண்ணு என்னடானா ராஜஸ்தான் மார்பிள். பையனை பார்த்தா தாரடபா மாதிரி இருக்கான். Black and white matching சூப்பரா இருக்கு மச்சி. எனக்கு பிடிக்கல. காம்பினேஷனா? இல்ல இவன் கொடுத்த தீர்ப்பு. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் தீர்ப்பு தான். கோர்ட் தான். நீதிமன்றமாவும் அவனா இருக்கும்போது, நீதிபதியாவும் அவனா இருக்கும்போது உனக்கு தீர்ப்பு சொல்ல மாட்டானா? நாட்டாம தீர்ப்பை மாத்திராத தெய்வமே. கொடுத்த தீர்ப்பு மாதிரி தப்பா சரிதானே கூறுங்கள். தப்பிதான். யார் அவன்? பாருக்கு வந்துட்டு ஏன்டா பாட்டில ஒளிச்சு வைக்கிறீங்க? ஆமா என்னடா ஏதோ தீர்ப்புன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பஸ்ல சப்போர்ட் பண்ணது யாருக்கு? பார்ல சான்ஸ் கொடுத்தது யாருக்கு? அப்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது யாருக்கு? ஏத்துறது மொத்தமா இறங்கிடுச்சுடா. எங்க பாரு மாமா, லவ் பண்ற ரைட்ஸ் பையனுக்கு இருக்கிற மாதிரி யார் அக்செப்ட் பண்ணு டிசைட் பண்ற ரைட்ஸ் பொண்ணுக்கு இருக்கு. அவங்க ரைட்ஸ் விஷயம் எல்லாம் ஓகே தான். அப்ப அது வரைக்கும் 1 மாசம் இவன் என்ன பண்ணுவா? ஐயப்பா சபரிமலைக்கு எப்ப நீ போற? வாட் an ஐடியாப்பா. என்னாச்சு திடீர்னு? நம்ப முடியலையே. அதேதான் அதுதான் நானும் கேட்டேன். கோமாளி மாதிரி நிக்கிறேன் பாரு. குரங்கு மாதிரி இருந்தவன் காமெடி ஹீரோ மாதிரி ஆயிட்டான்டா. இவன் போற வேகத்தை பார்த்தா ஒரு வாரத்திலே மடிச்சிருவான் போல இருக்கே. சாமி உனக்கு இந்த கெட்டப் பர்மனன்ட். சரணமையப்பா. ஆஹா பண்றதெல்லாம் பண்ணிட்டு மாப்பிள ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்திருக்கான் பாத்தியா? பாய் गाइस. ஏண்டி இன்னைக்கு அவனுங்க பஸ்ல ஏறல? அவனுங்க ஏறினா என்ன ஏறலனா என்ன? அது ஒண்ணும் இல்ல. அவனுங்க ஏறினா பஸ் கொஞ்சம் டிசிப்ளினா இருக்குமேன்னு தான் சொன்னேன். ஏய் தேவி அங்க கொஞ்சம் பாரு. முன்னாடி வழக்கமா ஏறவன் மாலை போட்டிருக்கான். பின்னாடி வழக்கமா ஏறவன் முன்னாடி வந்து நிக்கிறான். எங்கேயோ ராங்கா இருக்கு. என்னக்கா அவங்க மேட்டர் என்ன விசாரிச்சு சொல்லு. என்னவா இருக்கும்? கிரி ஏன் வண்டியில ஏறலன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றேன். கிரி ஏன் வண்டியில ஏறல கேட்டு சொல்லு. டேய் ரமேஷ், கிரி ஏன் வண்டியில ஏறல? ஏதோ டீல் போட்டுருக்கானா சோபன்? வாசத்தை லவர் விஷயத்துல டீல் போட்டுருக்காங்க. வாசனை லவர் சிஸ்டத்துல ரிசர்வேஷன் சிஸ்டம். சோபன் ரிசர்வேஷன் சிஸ்டம் பண்ணிருக்கானா? ஏய் இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற நீ? உன் லவர்ஸ் லிஸ்ட் அதிகமாயிடுச்சுன்னு அத குறைக்கிறதுக்காக ரிசர்வேஷன் வச்சிருக்கானா? அது யாரு? சோபன். அழாதடா தங்கம். அங்க பாரு, அழுகை நிறுத்தலன்னா அந்த பூச்சாண்டி கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். பூச்சாண்டியா? சூப்பர்.
டேய் இங்க வா. இட்ஸ் மீ. என்ன உனக்கு? சரி. இந்தாங்க உங்க செல்லு. ஓம் சாமியே சரணமையப்பா. டேய் அங்க பாருடா. வணக்கம் பாபு. வணக்கம். 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 உள்ள போங்க, உள்ள போங்க, உள்ள தள்ளி போங்க. எங்கடா அவன்? அதோடா அங்க பாருடா மம்மியை பார்த்த எம்எல்ஏ மாதிரி எப்படி பம்பறான்னு. டேய் இங்க வாடா. ஹலோ பிரதர், அவனை கூப்பிடு. அண்ணா கூப்பிடுறாருண்ணா. இங்க வாடா. ரசம் அதிகமா இருக்கு, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். இப்பெல்லாம் சொன்னா கேட்க மாட்டான். ஏமா பொண்ணே, அந்த பண்ணி உன்னை பார்த்து கண்ணடிக்குது பாரு. இல்ல வாடி, ஒரு வாரத்துல வெட்டிங் கார்டு கொடுக்குறேன்னு சொன்னா உன் மூஞ்ச பார்த்தா யாரும் நல்லா பேண்ட் வாசமா தெரியுது. இந்த மாசம் வேணா அவரை ட்ரை பண்ண சொல்லுங்க. முடியலன்னா அடுத்த மாசம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆஹா, ரிசர்வேஷன் லிஸ்ட்ல இப்ப ஆர்எஸ்சி ஆயிடும் போல இருக்கே. ஷேம் பத்தா ஈக்குவல் ஷேரிங் பண்ணிக்க போறாங்களாம். இறங்கு. பாஸ், ஃபெயில் ஆனவன் ஃபேரா ஒத்துக்கணும். உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. சைலண்டா சைடுல ஒதுங்கிடு. அடுத்த ஸ்டாப்ல இறங்கிறேன் பாஸ். டேய், ஒரு மாசமா எங்களை பஸ் ஏற விடாம பண்ணல, உனக்கு இதான் பனிஷ்மெண்ட். போ. நான் சொன்னதை இன்னொரு தடவை பரிசீலனை பண்ணுங்க என்ன பாஸ். பண்றது? வீக்கா இருக்குன்னு எத்தனை தடவை வீலுக்கு கிரீஸ் போடுவேன். ஸ்டெப்னியே மாத்துறா. முதல்ல வீல் இருக்கான்னு தெரியலையே. யார் பார்த்தாலும் கடுக்காத அந்த பொண்ணு உன்னையே பாக்குது. நீ என்னன்னா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நடிக்கிற. இங்க என்ன நடக்குது? அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்குடா. ஃப்ரெண்டுக்கே தெரியாத ஃபிளாஷ்பேக்கா? அப்படி என்னடா சொல்றா? நாம டிகிரி ஃபைனல் இயர் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் அவளை பார்த்தேன். டேய், நான் இங்க இருக்கடா, அங்க என்ன பாக்குற? ஓ, ஃபிளாஷ்பேக்கா? சொல்லு மச்சி. அப்பெல்லாம் நம்ம பஸ்ல வரமாட்டா. பஸ் ஸ்டாண்ட்ல சந்துல பொந்துலன்னா அவளை பார்ப்பேன். அவ பேர் என்ன, அவ எங்க படிக்கிறான்னு கூட தெரியாது. அட்ரஸ் தெரியாத காதல். இன்ட்ரெஸ்டிங். சக்கர மாதிரி கண்கள், யாரையும் கேர் பண்ணாத திமிரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரியலி? திருடா. ஹோல்டேன். சேஞ்ச் இல்ல. நான் சேஞ்சுக்காக வரல, எக்ஸ்சேஞ்சுக்காக வந்திருக்கேன். மை நேம் இஸ் ஷோபன். ஆல் ராயல்சீமா பீப்புள் வித் லவ் கால் மீ ஷோக்காலி ஷோபன், சன் ஆஃப் தி கிரேட் வீரபத்ரப்பா. ஸ்டடிங் பிஎஸ்சி ஃபைனல் இயரா. இந்த டீடைல்ஸ் எல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்க நீ? டெய்லி என் ட்ரீம்ஸ்ல வந்து டிஸ்டர்ப் பண்றது நீங்கிறதுனால. எஸ், கமிங் டு தி பாயிண்ட். மேட்டர் இஸ் இன்சைட், ஐ அம் சிம்பிளி ரவுண்டிங் அவுட்சைட். யூஸ்லெஸ் நோ. வாட் ஐ அம் டெல்லிங் இஸ், உன்னை பார்த்த உடனே ஹார்ட் அப்படின்னு ரேஸ் குத்துற மாதிரி பறக்குது. ஹார்ட் அட்டாக்கோ என்னமோ. லவ் அட்டாக், தில் தோ பாகல் ஹோ கயா. வயசு வந்த பொண்ணை பார்க்கும்போது மீச வச்ச பையனுக்கு வர வியாதி தான் இது. எனக்கு அந்த மாதிரி வியாதி எல்லாம் எதுவும் வரல. வரும் கண்ணு. ஒரே நேரத்துல ரெண்டு பேருக்கு வரது இது ஒன்னும் பசியோ தூக்கமோ இல்ல. லவ் நைட் ஃபுல்லா கூலா யோசி. லவ் வந்துரும். நாளைக்கு வந்து சொல்லு. சேம் டைம் சேம் பிளேஸ். See you tomorrow. ஹலோ, இது பாருங்க அங்கிள். உங்களதான் அங்கிள். மீ அங்கிள்? அங்கிளா? 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 இது பாரு, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது. we are sailing on the same boat. யா போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. சி பாப்பா, பிரசன்ட்ல என் வேலையே இதான். நாளைக்கு வந்து ஐ லவ் யூ சொல்லிடு. அதான் முடியாதுன்னு இப்பவே சொல்றேன்ல. நாளைக்கு வழியை மறிச்சு இதே மாதிரி ஏதாவது பண்ணலான்னு பார்த்தேன், ஊரை கூட்டி அசிங்கப்படுத்திடுவேன். கூல் டவுன், கூல் டவுன். என்னடா கூல் டவுன்? என்கிட்ட உன் சீன்லாம் வேலைக்காகாது. ஜாக்கிரதை. ஓகே ஓகே, போ. கோ கோ தாயி, கோ. இறுதி யாத்திரையில கூடவே வர மேல மாதிரி நான் எப்பயுமே உன் கூட தான் மச்சான் இருப்பேன். எனக்கு தெரியாம எப்பறம் இவ்வளவு பெரிய ஃபிளாஷ்பேக் உனக்கு? பொங்கல் ஹாலிடேஸ்க்கு முன்னாடி ஸ்மால் பாக்ஸ் வந்து ஒரு வாரம் வீட்லயே இருந்தலடா. அந்த கேப்ல அப்போ வேற டிசீஸ் வந்து வீட்ல படுத்திருந்தா அந்த டைம்ல மேரேஜ் பண்ணிருப்ப போல இருக்கே. 4 இயர்ஸ்ல ஒரு ஃபார்மாலிட்டி கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏன்டா? பிரஸ் மீட் வச்சு அனௌன்ஸ் பண்றதுக்கு இது என்ன நான் வாங்கின அவார்டா? தேவையில்லாம ஒரு பொண்ணோட பேரை மேட்ச் பண்ண வேணான்னு தான். அப்போ உன்னையே இப்ப பாக்குறா? மறந்து போயிட்டானா இல்ல மறுபடியும் ஃபாலோ பண்றானான்னு தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் லவ்ன்றது பிறப்புல ஏற்படக்கூடிய மச்ச மாதிரி சாகர வரைக்கும் அழிவே அழியாது. ஏன் பஞ்சரால ஹீரோ மட்டும் தான் பேசணுமா? காமெடின்னு பேச கூடாதா? என் லவ் தான் நாசமா போச்சு. கிரியோட லவ்க்காவது சியர்ஸ் சொல்லுவோம். ஆல்ரெடி கிளாஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்டேன். நீ எக்ஸாம் எப்படி எழுதி இருக்க? யாரா? அதோனா அந்த மஞ்சள் கலரு. ஏய் குட்ட,
வரியா? உன் பர்சனாலிட்டிக்கெல்லாம் பெரிய இடம் தேவையில்ல, என் ஃப்ரெண்டோட மடியே போதும். பாருடி எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு. நீ அங்க பார்க்காத, இங்க திரும்ப. 2 பேரும் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். என்ன வரீங்களா? டேய் வேணாண்டா விட்டுரு. என்னடா பாக்குற? ரேட்டு பேச வேண்டியது உன்கிட்டயா? இவன் தானா அன்னைக்கு நம்ம ஆளுங்களை அடிச்சது? ஏண்டா வாங்கினது பத்தலையா? அவ்வளவு பெரிய புடிங்கியா நீ? வாடா பாக்கலாம். கையில சிக்கனா மூஞ்சி பஞ்சர் ஆயிடும் பாத்துக்க. மூடிக்கிட்டு உள்ள போறியா இல்லையா? மூடிக்கிட்டு உள்ள போடா. அது அந்த பயம் இருக்கணும். எதுக்குடா உள்ள கிட்ட? வெறி நான் எங்களை கண்டுக்காம விடுறது தான்டா நல்லது. போடா, அண்ணாவனை ஃபாலோ பண்ணுங்க. போங்க சீக்கிரம் போப்பா. அண்ணா வண்டி நிறுத்துங்க. உயிர் இருக்கா? ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். இந்த மாதிரி ஆளுங்களை காப்பாத்தி கோர்ட் கேஸ்னால இருந்து நமக்கு வேலைக்கு ஆக மாட்டா. கெட்டவங்களை ஜெயிக்கணுமே தவிர அவங்க சாகணும்னு நினைக்கூடாது. டேய், என்னடா சொல்ற நீ? நான் பாத்துக்கிறேன். தூக்கு தூக்கு தூக்கு. பாத்து பாத்து ஜாகிரதை. சீக்கிரம் 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 ஜாகிரதை. சீக்கிரம் சீக்கிரம் கதவு சாத்து. என்னடி சிரிக்கிற? எதிரிங்களை கூட காப்பாத்துற குணம் இந்த காலத்துல எத்தனை பேருக்குடி இருக்கும்? உன்னை பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடி. உனக்கு எல்லாமே டவுட் தாண்டி. என்ன மாப்ள இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? நான் தான் வர சொன்ன மாமா. எங்க அப்பா செத்து 1 வருஷம் ஆக போகுதுல. இளவு விழுந்த வீட்டுல 1 வருஷத்துக்குள்ள சுபகாரியம் நடக்கணும்னு சொல்லுவாங்க. இவனுக்கும் வாசந்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ள முடிக்கணும்னு சில பேர் சொல்றாங்க, 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் பண்ணணும்னு சில பேர் சொல்றாங்க. நம்ம சூழ்நிலையும் பார்க்கணும்ல. ஒரு பக்கம் ஜெகன் ரொம்ப அவசரப்படுறான். நாமளும் வாக்கு கொடுத்திருக்கோம்ல. இல்லன்னு இப்ப யார் சொன்னதுமா? அவ படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நான் தான் சொன்னேன். மாமா சொன்னது கேட்டியா? ஆத்து தண்ணினா அங்கேயும் இங்கேயும் போயிரும். கிணத்து தண்ணி தானே நம்ம வீட்டுல தான் இருக்க போகுது. பென் வாடி மேல போய் படிக்கலாம். பார்த்தல அவ ஒரு படிப்பு பைத்தியம். ஆமாமா, வாசந்தி பெரிய படிப்பு பைத்தியம். சாலை விபத்தில் 3 உயிர்களை இளைஞன். டேய் வாடா, பஸ் வந்துருச்சு. சோபன் சோபன் என்னடா இதெல்லாம்? அவனுங்க அன்புல ஏதோ பண்றாங்க மச்சான். வா போலாம். உயிரை காப்பாத்துறடா நீ. நானா அந்த ஊர் ஃபுல்லா தண்டனை போட்டுருப்பேன். இந்த சம்பவத்தால இவன் பெரிய ஹீரோ ஆயிட்டான். நீங்க ரொம்ப கிரேட்னா. அந்த கிரேட்னஸ் என்னோடது இல்ல தம்பி. கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் எதுக்கு நான் பயப்படும் போது கெட்டவங்களை ஜெயிக்கணுமே தவிர அவங்க சாகணும்னு நினைக்க கூடாதுன்னு மோட்டிவேட் பண்ண. யாரு? வேற யாரு? நம்ம ஃப்ரெண்ட் தி கிரேட் கிரி. ஆதார் கார்டுக்கு போட்டோ எடுக்கிற மாதிரி ஏன்டா ஆடு வாய காட்டுறேன். கிரெடிட் கார்டு கிடைக்குது, ஸ்வைப் பண்ணு. கை தட்டுங்கடா. இவனுக்கு புகழ்ச்சினா பிடிக்காதுன்னு சொல்லலையே தவிர இவன் பண்ண காரியத்துக்கு முன்னாடி இது ரொம்ப சின்னது. இவன் விடுற டுபாக்கூர் என்னாலே தாங்க முடியலடா. இவனை ஃப்ரெண்ட்னு சொல்லவே நாங்கள பெருமையா ஃபீல் பண்றோம். அப்ப இவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணும்? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் பத்தி என்ன சொல்லணும்? இப்போ எல்லாம் ஓவரா போயிட்டு இருக்கு. அடக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம். போ ஆரம்பி. அது என்னடா இவ்ளோ பில்டப்க்கு அப்புறம் அவளே வந்து ஐ லவ் யூ சொல்ல மாட்டா? ஒண்ணு இவனுக்கு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இல்ல சூப்பீரியர் காம்ப்ளெக்ஸ். எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும். ஐயோ இவ்ளோ டென்ஷன் எதுக்குடா? இது தலை எழுத்து, இது என் வாய் எழுத்துடா. நமக்கு ப்ராப்ளம் வெளியில இருந்து இல்ல, தோ உள்ளே இருக்கான்டா. இவன் தான ப்ராப்ளம். யாரா யாரா அவன்? பஸ்ல வச்சு சொல்றதை விட வெளியே சொல்லலாம் தான். என் தலைக்கு பதிலா இவன் தலையை இடிச்சிட்டுடா. ப்ராஜெக்ட் மட்டும் இன்னைக்கு முடிச்சிட்டா நாளைக்கே சப்மிட் பண்ணிடலாம். என்னோடதும் நீ தாண்டி பண்ணணும். டேய் கேட்டாதான் அம்மாவே சோறு போடுவாங்க. ஆர்டர் பண்ணாதான் பீட்சாவே வீட்டுக்கு வரும். போய் சொல்றா போ. இந்த ஒரு தடவை மட்டும் பண்ணி கொடுறீ. தினி பண்டாரம் சோறு வாங்கி தான் கேட்ற போற. லவ் கேளு. உன் ப்ராஜெக்ட்டை நான் பண்ணிட்டா அப்புறம் எக்ஸாம்ல என்னடி பண்ணுவ? அதெல்லாம் நான் பாத்துக்கறேன்டி.
ஹாய் ஐ எம் கிரி. உங்க பேரு? ஜெகன். இல்லைங்க. தேவையானது இவ்வளவு பெரிய தொப்பையை வச்சு அதெல்லாம் எதுவும் சொல்லாதடா. தலைக்கு ஹெல்மெட் மாதிரி என்னோட வயித்துக்கு இதாடா சேஃப். ஏய் ஜெகன், எப்பரா இருக்க? நீ வந்துக்க மெசேஜ் பண்ணிருந்தான். பேருக்கு தான் ஷோபன் கேங். டிகிரி முடிச்சு 4 வருஷம் ஆகுது. ஒரு 4 முறையாவது மீட் பண்ணிருப்போமா? எங்கடா எங்க அண்ணன் வீட்டோட மாப்பிள. வீட்டு வேலை மில்லு வேலை எல்லாம் என் தலையில தான். ஓஹோ ஆமா, நீங்க என்னடா இன்னும் காலேஜ் பக்கம் சுத்திட்டு இருக்கீங்க? எல்லாம் இவனுக்காகடா ஐ லவ் யூ சொல்றதுக்கு 6 மாசம் தெரிஞ்சிட்டு இருக்கான். பயந்தா வேலைக்கு ஆகாது பிரதர். காதல கல்யாணம் வரைக்கும் கொண்டு போனோம்னா அதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும். அந்த விஷயத்துல ஜெகன் தான் சூப்பர். ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டா முடிக்காம விட மாட்டான். ஆமா, நான் கல்யாண வேலையில எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கேன். எப்படிடா அண்ணன் வீட்டோட மாப்பிள வீட்டு வேலை கல்யாண வேலை மில்லு வேலை எப்படி பார்க்க முடியும்? அது வேற ஒண்ணு இல்லடா. பொண்ணு படிச்சு முடிக்கணும். முடிச்ச உடனே கல்யாணம் தான். அண்ணா காசு கொடுங்க. தரேன்டா, இருடா பேசிட்டு இருக்கோம்ல. டேய் இருடா, நான் கொடுக்குறேன். பரவாயில்லடா, நான் கொடுக்குறேன். விட்றா மச்சான், நான் கொடுத்துறேன். பிக் பாக்கெட்ல ஆரம்பிச்சிட்டேடா? ஆமா மச்சான், என்கிட்ட கை தொழில் இருக்கு. சக்சஸ் ஆச்சுனா ஹோட்டல் ஃபுட், ஃபெயிலியர் ஆச்சுனா ஜெயில் ஃபுட். திஸ் இஸ் வெரி குட். ஓம் பர்சன் அடிச்சடி. பாத்தியாடா, ஃபர்ஸ்ட் கேக்ல ஸ்டார்ட் ஆகலன்னு வண்டியை விட்டுட்டு போயிட்டான பத்தி அவன் முயற்சியை கைவிட மாட்டேங்கிறான். அப்படிதான் உனக்கும் காதல் கை கூடுற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்ல வரேன். மெக்கானிக்கை கூட்டு வர போயிருப்பான். இன்னைக்கு காலேஜ் கட் அடிச்சிட்டு சினிமாக்கு போலாமா? போறாங்கடா டேய், போறாங்க. பஸ்ல காலேஜ்ல தான் சுத்தி ஆளுங்க இருக்காங்கன்னு பயப்படுற. இங்கதான் ஒருத்தரும் இல்லையே, போய் சொல்லு. போடா, என்னடா வேடிக்கை பார்க்கற? போடா போடா. ஏய் கிரி, என்ன சொல்ல போறானோ? ஐயோ ஐயனாரே, நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? பதட்டத்துல உன்கிட்ட சொல்ல பதில் என்கிட்ட சொல்லிட்டானா? ஹலோ சாரி, போன்ல பேசுறாரு. ஹலோ சொல்றாரு பாரு. ஹலோ டேய், எதுக்கு நான் தொடக்க போறேன்? ஐயோ கோவப்படாதீங்க. கோபப்படாம கோஆபரேட் பண்ணுமா? நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்ப இப்படி கத்தி பேசுறீங்க? பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணா அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்? கவலைக்கும் பயத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா? கவலை வந்தா கண்ணு நடுங்கும், பயம் வந்தா கால் நடுங்குடா. ஆனா அவனுக்கு இப்போ 2 நடுங்குதுடா. நிர்பயா கேஸ்ல புக் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. ஐயோ வேணாங்க ப்ளீஸ். அட ஏய், மறுபடியும் வந்துட்டான். டேய் இனிமே என்னால முடியாதுடா. ஏன் சார்பா நீ ஏன் போய் வாசந்தி கிட்ட பேசுறா? நானா? ஆமாண்டா, ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்ய மாட்டியா? என் ஃப்ரெண்டு உன்னை லவ் பண்றான், உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேளுடா. அவ்வளவுதான்டா. டே 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 போறாடா போறாடா, ப்ளீஸ்டா கேளுடா ப்ளீஸ். போ மச்சான். ஆனா பேசும்போது ஜாக்கிரதையா பேச வச்சு. பார்க்கும்போது எனக்கே பிபி ஏறுது. சேஃபா இருக்கிறதுக்கு மாத்திரை போட்டுக்கிறேன். ஏய், சோபன் வராண்டி. நேரா சோபனே வரான். வந்தா வரட்டும். அவனை டைனோசரா பார்த்து பயப்படுறதுக்கு. ஏய் நில்லு, அவகிட்ட பேசணும். நீ போ. 2 ஹேண்ட்ஸ் கிளாப்ஸ் அடிக்கும் போது நடுவுல நீ வந்தன வையன், கொசு மாதிரி மண்டை தெரிச்சிரும். போ. அடங்கோப்புறான உன் ஃப்ரெண்டை யாரும் கடிச்சு தின்ற மாட்டாங்க. நீ போ. என்ன வாத்து மாதிரி மெதுவா நடக்கிற? வேகமா போ. ஏய், என்ன ஓவர் பில்டப் பண்ற? பஸ்ல முன்னாடி ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் உன்னை ஃபாலோ பண்றான்னு உனக்கு தெரியும்ல? மத்தவங்க விஷயத்தை விட என் ஃப்ரெண்டும் பின்னாடி சுத்துறான்னு தெரியும்ல? இன்னைக்கு உள்ள ஓகே ஆயிடும் மச்சி. என்ன போ சிப்படா. அடிங்க போடா, முடிஞ்ச பாரு. நல்லா என் பேரை சொல்லி இதையும் விசிறாவா மேல. ஓடியா மண்டை மேல போடா. கிரியோட விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப பிடிச்சிருக்க பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? அது அவனே வந்து கேக்கட்டும். அவன் கொஞ்சம் பயப்படுறான், அத நான் கேக்குறேன். சொல்லு, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நிஜமாவே பிடிச்சிருக்கா? இத சொல்றதுக்கா இவ்வளவு இழுத்த? அவனுக்கு 6 மாசம் வேஸ்ட். நான் இப்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னது உன் கூட வந்த ஃப்ரெண்ட் இல்ல, ஒன்னு. ஓஹோ, என்னது? ஒன்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். என்னடி இப்படி எல்லாம் பேசுற? அன்னி கேக்கும்போது அங்கிள் என்ன கத்தி கூப்பாடு போடுவேன்னு? இதெல்லாம் நல்லா இல்ல. மார்னிங் ஸ்கூல் பெல் அடிச்சதும் பசங்க டென்ஷன் ஆவாங்க. அதே பெல் சாயந்தரத்துல அடிச்சா சந்தோஷமாவாங்க. 10th படிச்சிட்டு இருந்த பொண்ணை புடிச்சு காதல் கல்யாணம் குழந்தைன்னு சொன்னா பயந்துராதா அது? ஆன்ட்டி சைட் ப்ளீஸ். பாத்தீங்களா, இதுதான் வித்தியாசம். எங்களுக்கும் மெச்சூரிட்டி வந்துருச்சு. அவன் என்ன ஆக போறானோ? உன்னோட ஃப்ரெண்ட ஹீரோவாக்கி பாக்குறதுக்காக நீ பட்ட பாடு, போட்ட வேஷம் எல்லாமே எனக்கு தெரியும். ஆக்சுவலி நான் காதல் வாகனம் பஸ்ல வரதே உன்னை பாக்குறதுக்காக தான். எதுவும் அவசரம்லாம் இல்ல. 2 பேருக்கும் ஒரே சமயத்துல வரதுக்கு இது ஒன்றும் பசியோ தூக்கமோ கிடையாது. இது லவ். நைட்டு பூரா கூலா யோசிச்சு பாரு.
லவ் வந்துரும். நாளைக்கு வந்து சொல்லு. சேம் டைம் சேம் பிளேஸ். டான்ஸ் ப்ரோகிராம்ல எலிமினேஷன் ரவுண்ட் மாதிரி இந்த டென்ஷன் எதுக்குடா? வாசந்தி என்ன சொல்லுச்சுன்னு சீக்கிரமா சொல்லுங்கடா. விடுடா, ஒர்க் அவுட் ஆகாது. அங்க என்ன நடந்ததுன்னு சொல்றா. அதான் விடன்னு சொல்றா மச்சான், விட்டுறேன்டா. ஐயோ, நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அவ என்ன சொன்னான்னு எனக்கு தெரியணும்லடா. சொல்லாத வரைக்கும் சும்மா இருக்க மாட்டான்டா. சொல்லிடுறா. இதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியலடா. மைக் செட் கொண்டு வர சொல்லவா? என்ன அவளுக்கு பிடிக்கலையாமா? என்ன பிடிச்சிருக்குண்டா? சொல்லிட்டியா தங்கம்? இவங்கிட்ட இதுதான் ப்ராப்ளம். ஸ்லோவா சொன்னா பொறுக்க மாட்டான், ஸ்ட்ரைட்டா சொன்னா தாங்கவே மாட்டான். இப்ப குடிக்க வேண்டியது அவன். டேய் குடி குடி. ரப்பரே, அந்த பொண்ணு காலேஜ் படிக்கும் போது தான் நீ கட்சி போட்ட. ஆனா 10th படிக்கும் போது அண்ணன் டவலே போட்டாரு. உங்க எல்லாரை விட அவன் தான் சீனியர். அந்த விஷயத்தை ஏன்டா முன்னாடியே சொல்லல என்கிட்ட? அப்பா அவனுக்கு நோன்னு சொல்லியிருந்தா. சரி நீ ஆசைப்படுறிய, உன்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டாம்னு ஓகேன்னு சொல்லிட்டான். இங்க பாரு, உன்னோடது ஒன் சைடு லவ். அதான் ஒன் சைடு ஐட்ல இருந்து தண்ணி வருது. அவங்கிட்ட சொல்லியாச்சு. நீ அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்ல போற? என்னடா சொல்றது? டேய், பையன் பொண்ணு பின்னாடி சுத்தனா அவன லோஃபர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பொண்ணு பையன் பின்னாடி சுத்தனா ஆஃபர்னு சொல்லுவாங்க. டேக் இட். ட்ரெஸ் எல்லாம் டைட் ஆயிடுச்சுடி. அப்படியா? அர்ஜென்ட்டா தைக்கணும்டி. போதும் வாடா. என்னடி உடம்பு மட்டும் இங்க இருக்கு, மனசு சோபன் கிட்டியா? லாலிபாப்பா பாப்பா. என்னது? இத நான் கேட்கவே இல்லையே. அத அப்படிதாங்க. பணம் தான். அதெல்லாம் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஹே, சோபன் வந்திருக்காண்டி. சோபன் இங்கேயோ தான் இருக்கான். எனக்கு தெரியும். அப்படின்னா கண்டுபிடி. பிடிக்கமா? ஏய், காசப்பொடி. ஏய், தேவலடி. ஆல்ரெடி வந்திருக்குமே. வந்துருச்சுமா. என்னடி சொப்பன சுந்தரி, அந்த சோபன் நினைச்சிட்டியா? நாங்க ஒரு மாசம் நீ ஒரு மாசம் டைட் டேபிள் போட்டு சுத்தனா எங்களை விட்டுட்டு அவனுக்கு சான்ஸ் கொடுக்குறியா? ஹே, மரியாதையா இவ கைய விடுறியா இல்ல அவங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணட்டுமா? ஃபோன் பண்ணு. ஏய், நீ பாடி போலாம். இங்க பாரு, அவனையாவது கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல அவனுக்கு டைட் டேபிள் தானா? என்ன சந்தைக்கு வந்த கிளி தனியா பேசாம போய்கிட்டே இருக்க? சோபன், என்னடா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? பாம்பேலுக்குல பாஸ், லவ் பண்றேன். இவன் மூஞ்சிக்கு லவ் எல்லாம் ஒரு கேடா. இவனெல்லாம் பெரிய ஆளாக்குறது நீங்க தான். என்னடா ஓவரா பேசுற? நான் உன்ன மாதிரி காவல்காரன் கிடையாது.
ஐயா அங்க என்ன பிரச்சனை? ஏதோ பசங்க சண்டை போட்டுக்கிறானுங்க, லவ் பிரச்சனையா? ஓ, படிக்கடான்னு காலேஜுக்கு அனுப்புனா அதை விட்டுட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் லவ்வுக்கு அடிச்சுக்கிட்டு சாகுறானுங்க. இவனுங்களை சொல்லக்கூடாது, பெத்தவங்களை சொல்லணும். அப்பா ஃபோன் பண்றாரு. ஹலோ. ஏமா நாங்க கிளம்புறோம், நீ வரையா? நீங்க போங்கப்பா, நாங்க அப்புறமா வந்துடுறோம். சரி ஜாக்கிரதை, நீ வண்டி எடுப்பா. இவளே உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் சொன்னல, இப்ப பாரு உங்க அப்பானுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஏய் தள்ளு. ஒரு நிமிஷம். உங்க போனு. ஏய், வாசந்தி விஷயத்துல தலையிட்டா கொன்னுடு. ஆத்து தண்ணினா அது பாட்டுக்கு போகும், கிணத்து தண்ணினா நம்ம வீட்டுல தான் இருக்கும்னு நினைச்சேன். அதே கிணத்துல விழுந்து சாக வேண்டிய நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கல. யார் போன்ல? அவன் தானே? போன கூட கொடுங்கிறல்ல, கொடுங்கிறல்ல. அந்த ஜெகன் உன்னால உயிரே வச்சிருக்கான். அவங்கிட்ட நான் வாக்கு கொடுத்திருக்கேன். நீ என்னடா நான் அதை பொறுக்கி கூட. இனிமே காலேஜ் கீழேஜ்னு சொல்லி வீட்டை விட்டு காலை எடுத்து வெளியே வச்ச கழுத்தை வச்சு கொன்னுடுவேன். என்ன என்ன அப்படி முறைக்கிற? கொஞ்சமாவது பயம் இருக்கான்னு பாரு. ரெண்டு கண்ணி அப்படி நோண்டி எடுத்துலாம். என்ன பாடி இப்படி வா, நான் சொல்றேன். பொம்பளை பிள்ளைங்க மேல கை நீட்டினா கை மீறி போயிருவாங்க. இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, உங்க பொண்ணாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். பொம்பளை பிள்ளைங்களே இப்படிதான்ப்பா. முதல்ல நீ உட்கார். நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுமாமா. அவன் இந்த உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு நான் ஒரு வழி பண்றேன். நம்ம பொண்ணு சரியில்லைங்கிறப்ப அடுத்தவங்க உசுர எடுக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இப்ப நான் ஜெகன் கிட்ட என்ன சொல்றது மாமா? என்ன சொல்றதுன்னா எப்படி? இந்த வீட்டுக்கு மருமகனும் மகனும் நீ தானப்பா, நீ தான் அரவணைச்சு போகணும். அப்படின்னா வாசந்தியோட மனசை மாத்தி என் தம்பி ஜெகனுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, நான் அரவணைச்சு கொண்டு போறேன். இதெல்லாம் பொம்பளைங்க விவகாரம்ப்பா. அவங்க மனசு வச்சா என்ன வேணா பண்ணுவாங்க. பெரிய விஷயத்தை கூட ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க. உன் தங்கச்சிக்கு ஃபோன் போடுப்பா. டேய் என்னடா இது? ஏன்னா உன் கோவத்தை ஃபோன் மேல காட்டுற? காதல்னா முதல்ல பொறுமை வேணும் மச்சான். உன் ஆள் உன்னை கான்டாக்ட் பண்றதுக்கான ஒரே சோர்ஸ் இதுதான்டா. போன்ல கூட கிடைக்க மாட்டேங்கிறானா, அவ ஏதோ ப்ராப்ளம்ல இருக்காடா. நான் போய் அவ என்ன நிலைமையில இருக்கான்னு பாக்குறேன். டேய், ஏற்கனவே அவங்க அப்பாவுக்கு உன்னை கண்டா பிடிக்காது. ஒரு ப்ராப்ளத்தை இன்னொரு ப்ராப்ளம் மூலமா சால்வ் பண்றது முடியவே முடியாது. நமக்கு தேவை இப்ப சொல்யூஷன்ரா. அண்ணி அண்ணி, ஓ இங்க இருக்கீங்களா? இந்த வந்துட்டேன். என்ன அண்ணி இது? காய்கறிகளெல்லாம் ஊற வச்சு நறுக்குனா லேசா அறுப்படும். காய்கறியா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் தெளிவா கையாளணும். அந்த தெளிவு உங்களுக்கு இருந்திருந்தா என்னையே இங்க வர வச்சிருப்பீங்க. அது சரி, என் தங்க மருமக இங்க மாடியில இருக்கு, போய் பேசு. தங்கம் தங்கம், என் தங்கம். அவ்வளவு செல்லமாலாம் என்ன கூப்பிட வேண்டாம். எல்லார் மாதிரியும் வாசந்தினே கூப்பிடுங்க. மத்தவங்க எல்லாம் வேற, இந்த அத்தை வேற. அச்சுச்சோ, யாரும் உன் மனசை புரிஞ்சுக்காதனாலதான் உன் மகம் இப்படி வாடி போயிருக்கு. சரி சரி, எழுந்து ரெடி ஆயிட்டு வா, நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். காதலிச்சவனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சா 100க்கு 90 பொம்பளைங்களுக்கு கல்யாணமே நடந்திருக்காது. என்னையும் உள்படதான். என்ன அப்படி பாக்குற? என்ன போய் யார் லவ் பண்ணிருப்பாங்கன்னா? பணம் இருக்கிற இடத்துல திருடனும், பொம்பளைங்க இருக்கிற இடத்துல ஆம்பளைங்க தானாவே வந்து சேருவாங்க. அதோ அந்த கடையில இருக்கான் பாரு, அவன்தான். 2 பேரும் ஆசைப்பட்டோம். 4 பேருக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம வீட்ல காதல் சண்டை, அவங்க வீட்ல ஜாதி சண்டை. எனக்கு எப்படியோ வேற கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவனுக்கு தான் பாவம் கால் போயிடுச்சு.
எனக்கும் முதல்ல ரொம்ப கவலையா தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் நிம்மதியாச்சு. அங்க பாரு, நல்லா பாரு, அவன் பொண்டாட்டி. பெரியவங்க பேச்சு கேட்காம இருந்தா இப்ப நான் அந்த இடத்துல இருந்திருப்பேன். காதலுங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான் வருங்கிறது பச்சை பொய். இப்ப நான் உங்க மாமா கூட சந்தோஷமா இல்ல. அது இல்லாத சோபன் அவன் மட்டும் என்ன விதி விலக்கா என்ன? நாளைக்கு நடக்க கூடாது ஏதாவது நடந்துச்சுன்னா, மாமியார் வீட்டுல பொம்பளை பிள்ளைக்கு சங்கடம் வந்துச்சுன்னா அம்மா வீட்டுக்கு வருவா. அதே பிறந்த வீட்டை எதிர்த்துட்டான்னு வச்சுக்க, அந்த பொம்பளை புள்ள வேற எங்க போவா சொல்லு? பாத்து 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 மெதுவா. இங்க பாருமா, விழுந்துட்டோமேனு கவலைப்படுறதை விட எப்படி எந்திரிக்கிறதுன்னு யோசிக்கணும். அதுதான் நல்லது. எதுவா இருந்தாலும் வெளியே வரவும் தெரிஞ்சுக்கணும் தங்கம். சரியா? வா. ஆஹா, பொங்குது. நல்ல சகுனம் தான். சொல்யூஷன் வேணும் மண்ணாங்கட்டின்னு என்ன தடுத்தது இதுக்கு தானா? டேய் டேய் பாவி பீரா. என்னடா இது? பீரை இப்படியா கீழே போட்டு வேஸ்ட் பண்ணுவாங்க? உன் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைச்சிடுச்சு. கரெக்டா வந்திருக்காரு மாமா. வாங்க பீர் போடலாம். பீர் எல்லாம் உங்களுக்கு வேணா பெருசா இருக்கலாம். நான் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிப்பேன். எனக்கு தேவை இப்ப ஹாட். ஆல்ரெடி பெக் போட்டு வச்சிட்டா மாமா. மாமா ஒரு சின்ன ஹெல்ப். ஓசில சரக்கு ஊத்தி கொடுக்கும் போதே நினைச்சேன்டா, தராதரம் பார்க்காம அப்ளிகேஷன் வைப்பீங்க. போதும் போதும், மேட்டர் சொல்லு. அதே நம்ம லவ்ல மாட்டிக்கிட்டான். அட சூப்பரு, வாழ்த்துக்கள்டா. என்னடா இது, வெக்கப்படி வண்டி நேரத்துல ஃபேஸ் இவ்வளவு சீரியஸா வச்சிருக்க? எங்க லவ் மேட்டர் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு மாமா. அவளை வீட்ல இருந்து வெளியே விட மாட்டேங்க. போதும், புரிஞ்சுது. இப்ப என்ன, அந்த பொண்ணை வீட்டுல போய் நான் கூட்டிட்டு வரணும், அவ்வளவு தானே? அதெல்லாம் வேணாம் மாமா. அவ வீட்டுக்கு போய் அவகிட்ட இந்த போன் கொடுத்தா போதும். சிம்பிள், இவ்வளவு தானே? அப்ப போட்டோ. இந்த பொண்ணு இவன் லவர்னு சொன்னா அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். அப்ப அந்த கருப்பா லவ் பண்ணதா சொன்னது அப்படின்னு அவனும் நினைச்சுக்கிட்டான். இப்ப இவன் லவர்னு இவனே நினைச்சுக்கிட்டான். அந்த பொண்ணே நினைக்குது. அந்த பொண்ணே நினைக்குதா? என்ன கொடுமைடா இது. டிவி சேனல்ஸ் மாத்திக்கிற மாதிரி ஈஸியா லவர்ஸ் மாத்திக்கிறீங்க. மாத்திட்டியே மொத்தமானு சொல்லணும் அண்ணி. கொஞ்சம் நில்லுங்க. ஏப்பா, இங்க ராமச்சந்திரன் சாரோட வீடு எது? எதுக்கு? அவரு பையனை நான் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. அண்ணனுக்கு பையனே கிடையாது. பையன் இல்லையா? வசமா மாட்டிக்கிட்டோமோ? டவுட்டே இல்ல தம்பி, இவ வாசந்தி அம்மாவுக்காக தான் வந்திருக்கான். இல்ல 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 இல்ல, நிலம் வாங்க வந்தப்பா. நிலமா? நாம ஒரு பிளான் போடுறோம், அந்த கடவுள் ட்விஸ்ட் கொடுக்குறாரு. டேய் போன் எடுறா, ஸ்பீக்கர்ல போடுறா. மாமா போன வேலை எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குது? கழுத்து வரைக்கும் வந்திருக்கேன் மாமா. குரல் நடுக்கமும் பேச்சுல பதட்டமும் தெரியுது உனக்கு. உன்னை பார்த்தா யாரா இருந்தாலும் அருவாளை கீழே போட்டுட்டு உச்சா போயிடுவாங்கன்னு சொன்னியே மாமா, அப்படிதானே? டேய், ராங் டைம்ல எதுக்குடா இப்படி ஓவர் பில்டப்? ஏற்கனவே பிளாடர் வெடிக்கிற மாதிரி சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல நான் இப்ப இருக்கேன்டா. போன வைடா. என்னது மாமா? மாமா என்னடா, ஏதாவது ப்ராப்ளமா? சிக்னல் ப்ராப்ளம், அவ்வளவுதான். இந்த வைப்ரேஷனுக்கு ரீசன் என்னப்பா? நீங்க வீட்டோட மாப்பிளையா? கேட்ச் பண்ணிட்டேன். சேம் பேட்ச். காம்ரேட், யூ ஆர் மை ஃப்ரெண்ட். காம்ரேட், யூ ஆர் மை சோல்மேட். இப்ப எதுக்கு இவ்வளவு வெறித்தனமான பாசத்தை காட்டுற? அப்படியே ஆடி போயிருக்கேன். வீட்டோட மாப்பிளைங்கிற ஜாதியில கடைசியா மிஞ்சறது நம்ம ரெண்டு பேரும் தான் காம்ரேட். அதனால தான் இவ்வளவு பாசம். என்ன டேய், உங்களுக்கு என்ன பைத்தியமா? இந்த ஆளோட முகத்தை பாருங்கடா. இவரை எதுக்காக கட்டி போட்டுருக்கீங்க? பிரிஞ்சு போன பொண்டாட்டி மனம் திரும்பி வந்தானா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. இவரை பார்த்தா முதல்ல கட்ட வருங்கடா. அண்ணி, அவளை இங்க வர சொல்லுங்க. என்ன, இங்க வா. இவ ஏதோ பொண்ணு மாதிரி, நீ ஏடி அங்க நிக்கிற? அதான் வந்துட்டேன். இங்க ஊறுகாய் ஜாடி எங்க இருந்துச்சு? இங்கதானே? அச்சோ, கடியார வைக்க வேண்டிய இடத்துல வாழை வச்சிருக்கானுங்க. பிரச்சனை கழுத்துல எடுத்து அட வச்சிருவாங்க. வாங்க காம்ரேட்,
யாருண்ணா? நம்ம ஊருக்கு நிலம் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. நம்ம பசங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவரை கம்பத்துல புடிச்சு கட்டி வச்சிட்டாங்க. நல்ல வேளை நான் காப்பாத்தி இவரை நம்ம வீட்டுக்கு மதிய சாப்பாட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். என் தம்பிங்க. வணக்கம் வணக்கம். இது உன் மச்சினிச்சி தானே? ஆனா அவ்வளவு கரெக்டா எப்படி சொன்ன? அது ஒண்ணு இல்ல, கல்யாணம் ஆகாத பொண்ணு இல்ல, அதான் கெஸ் பண்ணேன். ரொம்ப கரெக்டா கெஸ் பண்ணிருக்க. அம்மாடி முட்டை வைமா. மகாலட்சுமி மாதிரி இருப்பமா, உனக்கு நல்ல மாப்பிள்ள கிடைப்பான். ஏய், புதுசா எதுக்காக வரணும்? அதான் பக்கத்துல இருக்கானே மாப்பிள்ள. இவனா? இவனான என்ன அர்த்தம்? அது வந்து ஜோடி பொருத்தம் ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு நான் சொல்ல சூப்பரா வந்தேன். சொன்ன காப்ரேட். மாமா வராரு. மாமா, என்னோட ஃப்ரெண்ட் என்ன மாதிரியே வீட்டோட மாப்பிள்ள. மாமா வணக்கம் வைப்பா. வணக்கம் வணக்கம். சாப்பிடுங்க. நல்லா இருக்கீங்களா? சரி, கொஞ்சம் கூட்டு வைய. இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? வேணாம் வேணாம் வேணாம், போதும் போதும் போதும். புள்ள முழுசா மாறிடுச்சு பாத்தீங்களாண்ணா. ஐயர் வந்து முகூர்த்த தேதியை குறிக்கிறதா பாக்கி. என்ன மாமா சொல்ற நீ? ஆமாண்டா, அந்த பையனுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே பரிமாணம் தான் நான் பார்த்தேன். சொந்தக்கார பையன்ற க்ளோஸா சிரிச்சு பேசுறது காமன் தானே மாமா? அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது அந்த வீட்டுல இருக்கிற லேடிஸ் பேசுறத நான் கேட்டேன். பொண்ணுங்களுக்கு இப்ப பசங்க மார்க்கெட்ல கிடைக்கிற மொபைல் மாதிரி ஆயிட்டாங்க மச்சான். புது மாடல் வந்துச்சுன்னா பழைய மாடல் தூக்கி போட்டுறாங்க. வாசந்தி அந்த மாதிரி இல்லடா. பிரிஞ்சு போகும்போது அவ கண்ணில் இருந்த கண்ணீர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சிரிக்கிறதுக்கு அறிமுகம் இருந்தாலே போதும், ஆனா அடறதுக்கு உண்மையான காதல் இருக்கணும். இந்த லவ்ல இருக்கிற ப்ராப்ளமே இதுதான்டா. நமக்காக அந்த பொண்ணு கண்ணீர் விட்டாலும் நமக்கு நிம்மதி இருக்காது. நம்மள மறந்து போய் அவ சந்தோஷமா இருந்தாலும் நமக்கு நிம்மதி இருக்காது. அப்பா. அண்ணே, என்னவா? நாளைக்கு ஹால் டிக்கெட் கொடுக்கறாங்களா? இந்த ஃபைனல் எக்ஸாம் மட்டும் எழுதுறேன்னு சொல்றானே. போன மானெல்லாம் பத்தாதமா? இன்னும் நாங்க வாங்கி கட்டிக்கணுமா? ஆரத்தி எடுத்துக்கோங்க. நல்லதுக்காகவே இருந்தாலும் புறாவை கூண்டுக்குள்ளேயே வச்சிருந்தா மனசு எரிஞ்சு போயிடும்னா. எதுவா இருந்தாலும் பிடிப்பும் இருக்கணும், விடுப்பும் இருக்கணும்னா. உன் மேல இருக்கிற நம்பிக்கையில நான் ஒத்துக்கிறேன். நீ துணைக்கு போயிட்டு வா. ஏதாவது பிரச்சனை ஆச்சு? இந்த ஜான்சி இருக்கும்போது சான்ஸே இல்லனா. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது. சீக்கிரம் இறங்கு. இந்த 100 ரூபாய் பிடி. இதுக்கு மேல எல்லாம் கேட்க கூடாது. ஐடி கார்டு இல்லாம உள்ள விட மாட்டாங்க. அப்படின்னா என்ன பண்றது? நீங்க அங்க வாங்க அத்தை. அண்ணா ப்ளீஸ், ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுறோம். அது வரைக்கும் எங்க அத்தை இங்க உட்காந்துக்கலாமா? ஐயோ, என்னங்க நீங்க வாங்க வாங்க உள்ள வாங்க. தேங்க்ஸ். வெல்கம். கொஞ்சம் ஃபேன் போடுங்களே. இப்ப பாருங்க. என் தங்கம். உட்காருங்க அத்தை. சீக்கிரமா வந்துரு. அத்தை, இப்படி உட்காருங்க அத்தை. ஆமா, ஹால் டிக்கெட் மேட்டர் எனக்கே தெரியாது. உனக்கு எப்படி தெரிஞ்சது? அப்படின்னா நீ வந்த விஷயம் சோபனுக்கு தெரிஞ்சிரும், அப்படிதானே? என்னப்பா இது? டோர் பக்கத்திலே சேர். ஊசிக்கு நெருங்க வருவ, பணத்துக்கு விலகி போயிருவ. இந்த சேர் அங்க இருக்கணும்பா. கொஞ்சம் தெளிவா யோசிக்கணும். அத தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருக்கு உனக்கு. என்ன நீ திட்டுறது கூட ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்டுக்கா? கப்புடு புடிச்சிட்டியே. எனக்கு தெரியும். கிளம்பு கிளம்பு. அத்தைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. காதர் மெசேஜ் பண்ணிருக்காண்டா. வாசந்தி காலேஜ்க்கு வந்திருக்கலாம். அசோகனே. அத்தை அத்தை. என்னடா இது இன்னும் மாத்தலையா? டோர் பக்க சேர் இருந்தா லூசிக்கு நெருக்கமாவ, பணத்துக்கு தூரமாவ. இந்த சேர் அது அங்க இருக்கணும். யாரு பண்ணி என்ன மாதிரி அச்சஸ்ல தெளிவா இருக்க? இந்த பையன் இருக்கானே, ஈன்னு இழுக்கிறானே தவிர வேற எதுவுமே தெரியல. அது வந்து பிராக்டிகலா சொன்னா புரிய நினைக்கிறேன். நான் சொல்றேன். ஏய் புடா டேய். வாங்க புடிங்க வாங்க. புடிடா புடிடா. பாத்து பாத்து. ஒரு வாரமா நான் எவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? என் மாமா வந்து நீ மாறிட்ட, வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லும்போது கூட நான் நம்பல. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சா அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு நாளா வீட்ல உள்ளவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என் மனசை மாத்த எவ்வளவு ட்ரை பண்ணாங்க தெரியுமா? என்கிட்ட இருந்த போனை கூட வாங்கி உடைச்சு போட்டுட்டாங்க. உன்னை பாக்குறதுக்கு எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் மாறின மாதிரி அவங்க கிட்ட எல்லாம் நடிச்சேன். இருந்தாலும் அவங்க எல்லாம் சொல்லி நான் மாறிடுவேன்னு நினைக்கிறியா? என் காதல நீ புரிஞ்சுக்கலையா? நீ நேரா எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சாலும் சரி, இல்ல என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி,
எதுவா இருந்தாலும் நான் ரெடி. வேண்டாம், நீ தைரியமா வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்ன பயம்? என் ஆள் யார் தெரியுமா? ஷோபன். இனிமே பாரு உன் கடையில லட்சுமி எப்படி தாண்டவம் ஆட போறாங்க. அப்படி சொல்லு. நான் போயிட்டு வரேன்ப்பா. ஷோபன். எது ஷோபனா? அதுதான் டிவில படம் வருதுல்ல, அவ ஹீரோ பேரை சொல்றான், வேற ஒண்ணும் இல்ல. ஷோபன் பாபுவா? அவர் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற? என்னம்மா போன வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சா? கூட வந்திருக்கிறது யாரு? எப்படி முடியாம இருக்கும்? நான் வரேன், பை. ஓகே 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 தங்கம் பாய். நான் வரேன். வாசந்தியை பத்தி நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் கிடைத்தாண்டா. வாங்கடா போலாம். அத்தை, அவனை பாருங்க இவ்வளவு அசிங்கமா பிஹேவ் பண்றானே. பாரு அவன் எப்படி பயந்து போயிட்டானே. தாரு டப்பாவுக்கு பேண்ட்டும் சட்டையும் போட்டு விட்ட மாதிரி இருக்கான். டேய் என்ன என்னடா என்ன கண்ணடிச்சிட்டு இருக்க? ஒன்னடிச்சனா ஏய் ஆண்டி கடிக்கலன்னு ஃபீல் ஆகுதுடா ஆண்டி. ஏய் என்ன குழப்பிங்கடா? அங்க அடிங்கடா கண்ணை நோண்டிடுவேன். போ போ. என்னடா எங்கடா போறீங்க? இல்ல ஃபாலோ பண்ணு. பஸ்ல என்னப்பா பிரச்சனை? ஐயோ நீ மூடிக்கிட்டு டிக்கெட்டை கொடு. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பஸ் விட்டு கீழே இறக்கிடுவேன். ஏம்மா பயமா இருக்கு? ஏய் போயா ஏய் இது உனக்கு லாஸ்ட் சான்ஸ். என்ன லவ் பண்றியா இல்ல உன் வாழ்க்கையை நரகமாக்கிக்கிறியா? உனக்கு நேரம் நெருங்கிடுச்சு, அதான் இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்கேன். என் டைம் இப்பதாண்டி ஸ்டார்ட் யோ ஆயிருக்கு. கண்டக்டர், என்னையா பாத்துட்டே இருக்க? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியா? எங்கடா பண்ண போறீங்க? இப்ப பண்ணு. உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்துனதுக்கு எனக்கு கண்டுக்கவே இல்லல்ல நீ. ஏன்பா அசோக் தம்பி? மரியாதையா நான் லவ் பண்ண. இவனை கொஞ்சம் பாருப்பா. ஏண்டா ஒரு தடவை அடி வாங்கினா புத்தி வராத உனக்கு? ஏய் சோபன், சும்மா என்ன வம்பிழுத்து வெறுப்பேத்தாத. சோபனா உன்னை விட அதிகமா நான் லவ் பண்றேன்டா. அவன் மட்டும் எனக்கு கிடைக்கல, அவன் மூஞ்சில ஆசிட்டே அடிச்சிடுவேன். அம்மா நீ ஸ்டேஷனுக்கு வண்டி விடு. ஏய் சிட்டி சிட்டி என்னாச்சு உனக்கு? டேய் இதுடா டேய் இங்க பாரு டேய் என்னாச்சு உனக்கு? சிட்டி டேய் ப்ளீஸ் டேய் சிட்டி இங்க பாரு. சிட்டி சிட்டி இங்க பாரு. ஏய் யாரா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. டேய் என் ஃப்ரெண்ட் அநியாயமா கொன்னுட்டியேடா. ஏய் என்னடா இப்படி பண்ண? டேய் சிட்டி சிட்டி டேய் எந்திரிச்சு பாரு. இங்க பாரு டேய் சிட்டி எந்திரடா டேய் ப்ளீஸ் டா சிட்டி சார் இங்க பாருங்க சார் என் ஃப்ரெண்டோட நிலைமை. பாய்ஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வாங்க. ஐயா அழாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அழாதீங்க, அழுது என்னப்பா? டேய் சிட்டி எழுதுறா. டேய் ஐயோ என் புள்ள எழுதுறா. சிட்டி மதனா வந்துட்டியா? பாருடா மதனா எப்படி செத்து கிடக்குறா பாருடா. அண்ணா அண்ணான்னு ஒன்னதானடா கூப்பிடுவா. உன் பேரை தானடா சொல்லிக்கிட்டே இருப்பா. மதன் அண்ணா இல்லைன்னா நானும் இல்லைன்னு சொல்லுவானடா. அப்படி சொன்னவன் இப்படி இல்லாம போயிட்டானடா. மதனா மதனா நீ மட்டும் அங்க இருந்திருந்தா அவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமாடா? இந்த அநியாயம் நடந்தே இருக்காதுடா. இவ்வளவு நாளா கால் இல்லைன்னாலும் பரவாயில்ல, பையன் இருக்கிறாங்கிற தைரியத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தேன்டா. இனிமே எங்களுக்கு யாரா தொட? மதனா மதனா என் புள்ள சாவுக்கு காரணமானவங்க பதில் சொல்லி ஆகணும்டா.
என்ன காரியம் பண்ணிருக்க? இதுக்கு தான் இவளை வெளியே அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். இதுக்கெல்லாம் காரணம் நீதான். அது வந்து என்னையும் முட்டல. காலகத்தால எந்திரிக்கிறதுல இருந்து தெளிவானவனே டபார் அடிக்க வேண்டியது. பிடிப்பு இருக்கணும் வெடிப்பு இருக்கணும்னு தத்துவம் பேச வேண்டியது. உன்னை போய் நம்மள பாரு. என் புத்திய சொல்லணும். மாப்ள மாமா ஐயருக்கு போன போடு. சமீபத்துல சுபமுகூர்த்தம் இல்லைனாலும் எந்த நாளா இருந்தாலும் பரவாயில்ல. இவளுக்கும் ஜெகனுக்கும் கல்யாணம். டேய் இன்னும் ஏன்டா மூஞ்சி இதே மாதிரி வச்சிருக்க? வாசந்தி மேல உனக்கு இன்னும் கோபம் போகலையா? என் கோபம் வாசந்தி மேல இல்லைன்னா அந்த ஷோபன் மேல. ஃப்ரெண்டா அவன் அன்னைக்கே அவனை பத்தி சொல்லியிருந்தான்னா அவன் காலரை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பான். டேய் உனக்கும் காலர் இருக்கு. அவன் பிடிச்சிட்டான்னா அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா ஒன்னா சுடுகாட்டுக்கு போவீங்க, இல்ல ஜெயிலுக்கு போயிருப்பீங்க. அந்த நிலைமை தான் ஆயிருக்கும். இப்போ எல்லாம் நல்லபடியா நடக்குதுல்ல. கல்யாண ஏற்பாடும் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. பி ஹாப்பி. நான் வரேன் தம்பி. தேங்க்யூ சார். டேய் அதான் பெயில் வாங்கி வெளியே வந்தாச்சுல, ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவா வைங்கடா. கரெக்டா சொன்னடா. சாரிடா, அன்னைக்கு எதுவும் தெரியாம ஆக்சிடென்ட். விடுறா, எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா அவனை நானே 4 சாத்தி இருப்பேன். அவனும் செத்துருக்க மாட்டான், நீயும் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டேன். சரி அதெல்லாம் விடு. நீ ரிலீஸ் ஆனதுக்கு நான் பார்ட்டி தரேன். சரி வாப்பலாம். இல்ல வேணாண்டா, அப்பா இங்க வரலன்னு போதே அவர் என் மேல எவ்வளவு கோவமா இருக்காருன்னு தெரியும்டா. முதல்ல வீட்டுக்கு போகணும். சரிடா, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். பார்ட்டியை மறந்துடாதடா. பாட்டி அழாதீங்க பாட்டி. டேய் ராசா, என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏன்டா இப்படி எல்லாம் ஆச்சு? பெரிய மனுஷன்டா. சொர்க்க லோகத்துல இருக்கிறவன் தாத்தா கோர்ட் வாசல கூட மிதிச்சது இல்லடா. ஆனா நீ நேரா ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டியடா. விடுப்பாட்டி பாத்துக்கலாம். எதுக்கு இப்படி அழுகிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. எதுவும் ஆகல. தயவு செஞ்சு நிறுத்துங்க. நான் தான் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த பாட்டி இந்த கேள்விகளை வச்சு உயிர் போதுடா. பேசாம எலிமோட வச்சு கொன்ற போறா. கவலைப்படாதடா. என்ன அநியாயம் நடந்து போச்சேடா. ஐயோ ஐயோ வீரபத்ரா. ஊரையே வழி நடத்துறவங்க கௌரவத்துக்கு யார் திஷ்டி பட்டுச்சோ தெரியலையேடா. நிறுத்து சித்தி, அழாத. எதுக்காக அழாதன்னு சொல்றேன். ஏன்னா குடி முடிக்க போச்சா? யார செத்து போன மாதிரி பாத்தீங்களா? இவன் நல்லா தானே இருக்கான். முதல்ல உன்ன சொல்லணும். போங்க எல்லாரும் போங்க போங்க, அப்புறம் பார்க்கலாம். வந்துட்டாங்க போறோம் சிங்கர்ஸ். இங்க அழுது அழுது கத்துவாங்க, வெளியில போயிட்டு ஒரே புரளி பேசுவாங்க. போங்கம்மா. ஏன் கேள்வி? உன்னால நடக்கவே முடியல, அழுது சீன் போட வந்துட்டியா? போ 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 போ. என்ன அழு அழுங்க போ போ. எதுக்கு அடைக்க வாசிக்கணும், எதுக்கு சத்தம் ஆடணும்னு இங்க யாருக்குமே தெரியல. இவ்வளவு நாள் கழிச்சு புள்ள வீட்டுக்கு வந்திருக்கான். என்ன சாப்பிட்ட, எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு பதிலா ஊர்க்காரங்களை கூப்பிட்டு ஷோ நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? புள்ள மேல பாசன்றது அவனை தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறது மட்டும் கிடையாது. தேவைப்படும் போது அரவணைச்சு ஆறுதல் கொடுக்கணும். இந்தா இவனுக்கு பிடிச்ச கோழி குருமாவை இவன் குளிக்கிறதுக்கு வேண்டி ரெடி பண்ணு. போ. சாரிடா, கேஸை பத்தி சீனியர் லாயர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போயிருந்தேன். அதான் ஜெயிலுக்கு வர முடியல. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. ஐயா, ஐயரு முகூர்த்தம் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. கல்யாணத்தை ராத்திரி 10 மணிக்குள்ள நடத்தினா சொந்தக்காரங்க எல்லாருமே வர முடியும்னு தான். போய் பத்மாவை வர சொல்லு போ. எவ்வளவு தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்க அண்ணி. காய்கறிய ஊற வச்சுதான் நறுக்கணும். பத்மா, உங்க அப்பா கூப்பிடுறாரு. சொல்லுங்க நீ. ஐயரு 3 முகூர்த்தம் குறிச்சு கொடுத்திருக்காரு. உனக்கு எது சரியா இருக்கும்னு அப்பா கேட்க சொன்னாரு. முதல்ல ஒரு முகூர்த்தத்திலே வைங்க நீ. சரி தம்பி. டீ போடுங்க தம்பி. இந்தாங்க டீ. என்னையா ஏதோ ரவுடியை பார்த்த மாதிரி நடுங்குற? பர்மனண்டா கொலகாரன்னு முத்திர குத்திடுவாங்க போல. டேய் மச்சான், வாசந்தி பத்தி ஏதோ தெரிஞ்சுதா? அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்களா மச்சான்? முகூர்த்த நாள் கூட ஃபிக்ஸ் பண்ணியாச்சான். டேய் வாடா. எங்கடா? வெங்கடாபுரம். ஏய் வாங்கடா வாங்கடா. டேய் சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் வரானுங்கடா.
டேய் பக்கத்துல வந்துட்டானுங்கடா, சீக்கிரம் போடா. புடிங்க நீங்க 10 பேரை பார்த்ததுக்கு ஓடி போயிட்டீங்களா? டேய் எங்க ஃப்ரெண்ட கொன்னுட்டு நீ தப்பிச்சு போயிடலாம் பாக்குறியா? ஆம்பளையா இருந்தா வெளியில வாடா. வாடா வெளிய. டேய் ஹாஸ்பிடலுக்கு போலாம் வாடா. பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுத்த மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி மருந்து எடுத்துக்கோங்க. ஓகே சிஸ்டர். டேய் யாரா பில்ல பண்ணா? அந்த சிட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் தான். வாலே அமைதியா இருக்கு, ஒர சத்தம் போடுதா? ஒரு கை பாத்திரம் போடா. டேய் எனக்கு ப்ராப்ளம்னா ஃப்ரெண்டா நீ ரியாக்ட் பண்றல்ல, அவங்களும் அப்படிதான். கோவத்துல என்ன சொன்னாலும் புரியாதுங்கிறதுனால தான் கை நீட்டுற மாதிரி ஆயிடுச்சு. கூல் ஆயிட்டே எல்லாம் செட் ஆயிடும்டா. இது பெருசா இஷ்யூ ஆகாத. டாக்டர் கூப்பிடுறாங்க. நீ உட்கார். அவன் ஷோபன்டா, ஸ்பீடை பார்த்தியா? 4 பேர் மட்டும் இல்லை, 40 பேர் வந்தாலும் அவனை டைரெக்டாக எதுவும் பண்ண முடியாது. ஏதோ அவங்க பக்கம் நியாயம் இருக்கவே தான் விட்டு வச்சான். இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு இவன் இல்லை, அவங்க வந்திருப்பாங்க ஆம்புலன்ஸில். நடந்து முடிஞ்சதை ஞாபகப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக வரலாமா? பண்ண தப்ப சரி பண்றதுக்காக வந்திருக்கேன். இனிமே உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நான் பாத்துக்கிறேம்மா. இது நான் செய்யற உதவி இல்லைம்மா, நான் செய்ய வேண்டிய நியாயம். டேய் அவன் நம்ம ஊருக்கே வந்துட்டாடா, வாங்கடா. டேய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஆறுதல் சொல்ல வந்திருக்கியா? அங்க தப்பிச்சிட்ட, இப்ப பாக்கறடா. டேய் ஏன் நடுவுல? இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹலோ சரி கிளம்புறேன். என்னாச்சு ஐயா? என் பையன் செத்து போன பையன் ஊருக்கு போயிருக்கான். அங்கே ஏதோ சண்டையா? நாங்களும் கூட வரோம். இது என் வீட்டு ப்ராப்ளம், ஊர் ப்ராப்ளம் ஆக்கிடாதீங்க. ஐயா நிறுத்துக்கிட்டா, கொல்லுடுவீங்களா? என் பையனை கொன்னா சத்தம் திரும்பி வந்துருவானடா. அப்படின்னா கொல்லுங்க. தலை
வாடா. இவங்களுக்கு கொடுத்த பணத்தை அங்க செலவு பண்ணா கேஸ்ல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். ஆனா இவன் இங்க வந்தது கோர்ட்டுக்கோ தண்டனைக்கோ பயந்து இல்ல, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு. இத பார், தப்பு பண்ணவங்களே தீர்ப்பு சொல்றது உங்க ஊர்ல வேணா செல்லுபடி ஆகலாம், இங்க செல்லுபடி ஆகாது. ரத்தத்துக்கு ரத்தம் தான், அதுதான் எங்க ஊரு. டேய், ஏற்கனவே ஜாதி சண்டை அது இதுன்னு ஊரே நாசமாயி கிடந்தது. இப்ப கொஞ்ச நாளா நிம்மதியா இருக்கும். மறுபடியும் ஆரம்பிச்சிடாதீங்கடா. இவங்க மேல இவ்வளவு கோவப்படுறீங்களே, நாளைக்கு இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்க வந்து பாத்துப்பீங்களா? எது எப்படி இருந்தாலும் முனுசாமியை கேட்டு முடிவெடுப்போம். இத பாரு முனுசாமி, நஷ்டப்பட்டது நீயே. அவங்க உதவி வேணுமா வேண்டாங்கிறத முடிவெடுக்க வேண்டியது நீதான். என்ன சொல்ற? உங்களுக்கு எது நியாயம்னு படுதோ அதையே செய்யுங்க. இவங்க பிரச்சனையை சுமூகமா முடிக்கணும்னு நினைக்கிறதுனால கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க குடும்ப பொறுப்பு நாங்க இருக்கோம். பெரியவரோட ஆரோக்கியத்திலிருந்து பொண்ணோட கல்யாணம் வரைக்கும் அவங்க தேவை எல்லாத்தையும் நாங்க கவனிச்சுக்கிறோம். நீங்க ஜெயிச்சு தோத்துட்டீங்க, ஆனா என் பையன் ஜெயிக்கிறதுக்காக தோத்தான். இங்க பாரு தங்கம், உங்க அப்பா பிடிவாதக்காரன்னு தெரியும்ல. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி உட்கார்ந்துருப்ப? எழுந்துருமா. ஏமா, கோவில்ல வைக்கிறதுக்கு கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டியா? பத்திரிக்கைய முக்கியமான ஆளுக்கு கொடுக்கணுமே தவிர கோயில்ல வச்சா என்ன கடவுளா வருவாரு? இல்ல அவரோட பிஏ அனுப்பி வைப்பாரா? வணக்கங்க. வாங்க வாங்க. என்னோட பேர் வீரபத்ரன். அந்த ஊர் பிரசிடென்ட் சோபனுடைய அப்பா. வந்து உட்கார சொல்லுப்பா. உட்காருங்க. வாப்பா. பசங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பப்பட்டது எனக்கும் சண்டை நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். உங்ககிட்ட பேச வரலான்னு பார்த்தா இந்த கோர்ட்டு ஜெயிலு பெயிலுன்னு நேரம் செலவாயிடுச்சு. அதுக்குள்ள நீங்க இவ்வளவு அவசரப்படுவீங்க நான் எதிர்பார்க்கல. இதுல நான் என்ன அவசரப்பட்ட? என் பொண்ணு கல்யாணம் ஏன் இஷ்டம். ஒரு அப்பாவா அந்த உரிமை எனக்கு இருக்கு. உரிமை இருக்கும்போது பொறுப்பும் நமக்கு இருக்குல்ல. அது என்னன்னா, பொண்ணு விருப்பப்பட்டவனுக்கு கொடுத்துட்டா அவ சந்தோஷமா இருப்பாள்ல. பையனை உள்ள கூட்டிட்டு வந்ததோட இல்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. உட்காருங்கன்னு சொன்ன வாயாலேயே சொல்றதுக்கு ஐயோ, உங்க கைதான் பட்டு. சரி சரி, எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. காஃபினால ஏற்பட்ட கரை துவைச்சா போயிடும், ஆனா ஆசிட் கரை என்ன பண்ணாலும் போகாது. அன்னைக்கு நான் உங்க ஊர்க்காரங்க கூட சண்டை போட்டது வேணும்னா கோவத்தால இருக்கலாம். ஆனா வாசந்தி மேல ஆசிட் அடிக்க விடாம தடுத்தது நான் தெரிஞ்சு பண்ணதான் அங்க. நீங்க ஒரு பெரிய மனுஷனா எவ்வளவோ தீர்ப்பு சொல்லிருப்பீங்க. ஆனா இதை மட்டும் ஒரு தகப்பனா யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். அம்மாடி வாசந்தி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாமா. வாங்கிக்கோமா. வாங்கிக்கோமா. இது உன்னோட அப்பா ஒத்துக்கிட்டா தான் தாம்பூலம், அப்படி இல்லைன்னா வெகுமானம். வாங்கிக்க. நான் போயிட்டு வரேங்க. வரேங்க. ஆஹா, எவ்வளவு பெரிய மனுஷங்க. அவங்க நினைச்சிருந்தா நம்ம பொண்ணை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா நம்ம வீட்டுக்கு வந்து மரியாதையா பேசிட்டு போனதை பார்த்தா. என்னப்பா ஆச்சாரி, அன்னைக்கு மட்டும் அரவணைச்சு போக சொன்ன, ஆனா இன்னைக்கு நடனா என் பயிர் எரியற மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன மாமா, முடிவு உன்னோட தான் இருக்கும்போது மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லாம ஏன் வாய் மூடிட்டு இருந்த? இங்க பாருடா தம்பி, எதுவா இருந்தாலும் பார்த்து பக்குவமா நடந்துக்கணும்ல. நீ வாய் மூடு முதல்ல. சந்து கிடைச்சா போதுமே அப்படியே உள்ள பூந்து அப்படியே சிந்து பாடிடுவியே. என்னங்க, ஷர்ட் மாத்திட்டு வாங்க, கோயிலுக்கு போகணும், டைம் ஆகுது. வணக்கங்கய்யா. வணக்கம். கிரகண நேரம் நெருங்கி வரதுனால நடைய சாத்திட்டேன். திறக்கணும்னா திறக்கிறேன். இல்ல வேண்டாம். வரேன்.
இப்ப கல்யாண பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடலாமாப்பா? இல்ல வேண்டாம்மா. வாசந்திக்கு ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்க. அமைதியாருமா, அமைதியாரு. எப்படியோ பிடிவாதம் பிடிச்ச சாதிச்சுட்டு. ஏங்க ஜெயிலுக்கு போய் வந்தவனுக்கு போய் பொண்ணை கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிட்டீங்க? இவளுக்காகத்தாண்டி அவன் ஜெயிலுக்கு போனதே. என்ன மாமா வார்த்தை அப்படியே மாறுற மாதிரி இருக்கு. நான் கொடுத்த வாக்கு ஒரு பக்கம், என் பொண்ணோட வாழ்க்கை ஒரு பக்கம். வார்த்தை பக்கம் சாயிருது சொந்தத்துக்காகன்னு தோணுச்சு, இவ பக்கம் சாயிருது நியாயம்னு தோணுச்சு. அப்படியா? எனக்கு இப்ப இன்னொன்னு தோணுது. உங்க சின்ன பொண்ணுக்கு மேரேஜ் கிஃப்டா பெரிய பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன பேசுறீங்க மாப்ள? நீங்களே புரிஞ்சுக்கலனா எப்படி? நீங்க இருங்கப்பா. ஏன் வாழ்க்கைக்காக தங்கச்சிக்கு பிடிக்காத கல்யாணம் வேண்டாம். அவர் போனா போகட்டும். நல்ல அதிர்ச்சி. அது என்னமா பத்து? நான் ஜோக் அடிச்சா சிரிக்கணுமே தவிர ஏட்டிக்கு போட்டி பேசினா எப்படி? எனக்கு ஒரே அழுகையா வருதுமா. இந்த வீட்டுக்கு மருமகனும் மகனும் நான் தானே. என்ன மாமா? எழுந்துரு எழுந்துரு. என்ன மச மசம் நிக்கிறீங்க? கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்குல்ல. என்ன ஆச்சாரி? கல்யாணத்துக்கு சமையலுக்கு யாரை புக் பண்ணலாம் சொல்லுங்க. தம்பி, டேய் தம்பி, சீக்கிரம் வேலையை முடிங்க. டேய் தம்பி, இங்கேயே இருக்க? வேணா. ஏப்பா உங்களை தான். கொஞ்ச நேரம் நீங்க எல்லாரும் வெளியில போங்கப்பா. அட சீக்கிரம் போங்கப்பா. ஏன்னா இந்த பொண்ணு பேரு அமலா, பண்றது பால் வியாபாரம். கல்யாணத்துக்கு அப்புறமா அமலா பால்னு செல்லமா கூப்பிடலாம். என்னாச்சு? எனக்கு என்னமோ உன் ஃபேஸுக்கு இந்த ஃபேஸ் தான் கரெக்ட்னு தோணுது. சொல்றியா இல்லையா? வெயில் அடிக்கும் போது நமக்கு கொடை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி, மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே கொடை பிடிக்கிற மாதிரி முதல்ல மாமா நமக்கு வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவரோட பொண்ணை இப்ப சோபனுக்கு கட்டி தர போறாரு. இவ்வளவு நடந்திருக்கு, பார்த்துட்டு சும்மா இருந்தியா? எழுகவே எழுகவே அப்படின்னு பாட்டு பாடுறதுக்கு நான் என்ன புரட்சியாளனா? வீட்டோட மாப்பிளாடா. டேய், நாளைக்கு அவங்க நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க. என் பேச்ச கேளு, வாசந்தின்னு மறந்துரு. உயிரை கூட விட்டுருவேன், வாசந்தியை மட்டும் விடவே முடியாதுண்ணா. ஐயோப்பா, இவகிட்ட மாட்டினா கொண்டுடுவானே. என்னடா இது? பாடியில வைப்ரேஷன் வருது. யார் வந்திருக்கா? வந்த விருந்தால கவனிக்காம எவனோ பிட் பாக்கெட் அடிச்ச மாதிரி முடிச்சிட்டு இருக்க. கேள்வி கேட்டுட்டே 100 கொடுக்கணும். இந்த பாராச்சாரி, என் பாக்கெட்ல இருந்து அடிக்கிறதுக்கு இன்னொருத்த பிறந்து வரணும். எத்தனுக்கு எத்தனை இந்த உலகத்துல இருப்பான்? அட நிறைய பார்த்துட்டேன் போப்பா. பர்சனாலிட்டியை பார்த்தா காமெடி மாதிரி இருக்கான், கெட்டப்ப பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்கான். எந்த மங்கிடா இவன்? பொண்ணு வீடா இல்ல மாப்பிள்ளை வீடா? 2 அது எப்படி? 3 என்ன? 4 4க்கு அப்புறம் 5. இதுல என்ன இருக்கு? 5 கேள்விக்கு அப்படியே 500. 1 2 3 4 5. மிச்சத்தை அப்படியே பாக்கெட்ல வச்சறேன், எனக்கு வேண்டாம். அம்மா. ஓகே. பெட்ரூம் எங்க இருக்கு? மேல இருக்கு. வைஃபை இருக்கா? அதுவும் அங்கதான் இருக்கு. குட். கனெக்ட் ஆகுமா? என்ன பேசுற தம்பி? என் பொண்டாட்டி எனக்கே கனெக்ட் ஆக மாட்டா, உனக்கு எப்படி கனெக்ட் ஆகும்னு கேக்குறேன். ஓ மை காட், ஒன் மோர் क्वेश्चनக்கு 1000. அம்மாடி, மறுபடியும் கேள்வி கேட்டுட்டனா? ரேட் மட்டும் இல்ல, தாட் கூட ரொம்ப சீப்பா இருக்கு. யோ மண்டமாக்கா, நான் கேட்டது வைஃபை பத்தி இல்ல, செல்போன்ல வைஃபையை பத்தி. ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். மறுபடியுமா? எஸ். அதென்ன தம்பி ரஜினி ஸ்டைல்ல போற? வாப்பா உள்ள. இன்னைக்கு நீங்க ரொம்ப அங்க பாரு. ஹாய் மாமா. இதுதான் தம்பி உனக்கு வரப்போற பொண்டாட்டி. இனிமே அடிச்சுக்கிறதும் புடிச்சுக்கிறதும் உங்களோட விஷயம். நம்ம கீழே போலாம். நமக்கு என்ன வேலை இங்க? வாங்க போலாம். ஜாக்கிரதடி, தூரமா இருக்கிற புருஷனையும் பக்கத்துல இருக்கிற லவ்வரையும் நம்பவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏய், என்னது இதெல்லாம்? என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா நீயே கேட்டல? அப்போ அத்தை மட்டும் ஏன் அப்படி சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க? எதுவா இருந்தாலும் பார்த்து பக்குவமா. வசந்தி நில்லு. என்னடா இது, நெஞ்சுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் உண்டாயிட்டே இருக்குதே. அட இதான். அப்ப எங்களுக்கு தொப்பி போட்டு விட்டுட்டு இப்ப நீ தொப்பி போட்டுக்கிட்டியா? ஏன் காமரேட் இப்படி? ஏதோ என் மச்சான் கண்ணுல சந்தோஷத்தை பார்க்கலான்னு தான். அப்படியா? வா காமரேட்டே. காமரேட்டே,
வீட்டோட மாப்பிள்ளை லைஃப் எப்படி இருக்கு? ஆல்மோஸ்ட் அம்பானி ரேஞ்சில இருக்கு. அம்மா என் மாமாவுக்கு நானா இது. அப்படியா? என் மாமாவுக்கு நான் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா இது. சம்பந்தி, இந்த கல்யாணத்தை நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டா கொண்டாடினோம். நல்ல வேளை நம்ம பேசுனதுக்கு மாமனார் தயவுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத ஈகோ நிஜம்தான் எல்லாம்? காம்ரேட், கரெக்ட். அம்மா நீங்க வாமா. தேங்க் யூ. மாப்பிள்ளை ரொம்ப ஸ்பீட் அண்ணி. அவங்க 2 பேரும் ஒண்ணாயிட்டாங்க. அவங்க 2 பேரும் எப்போ? மாமா அவ்வளவு ரிஸ்க் எடுக்கும்போது என்னமோன்னு நினைச்சேன். என் அளவுக்கு இல்லனாலும் ஒரு அளவுக்கு பரவாயில்ல, நல்லாதான் இருக்கா. எல்லாம் ஏன் வளர்ப்பு தான். ஆமா, எல்லாரும் வந்துட்டோம். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு. வைகுண்டம் எங்க? எங்க? என்னப்பா வைகுண்டங்கிறது நீயா? எஸ், வைகுண்டம். வைஃபை வைகுண்டம். யூசர் நேம் எப்படி? பாஸ்வேர்டு அப்படி. நீ அவர்தான் என் குரு. நீங்க எடுக்கிற டைப்னா அவர் புடுங்குற டைப். அம்மா ரிவெஞ்ச் இந்த ரேஞ்சே வேற. 2000 ப்ளீஸ். ஏப்பா ஒரு கொஸ்டின் தானப்பா, 2000 ரூபாய் எதுக்கு? இந்த கேள்வியை நீ கேட்பேன்னு தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே எழுதுறப்பா. ஐயா, பையன் ஜாதகத்தில் இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் கரெக்ட் தானே? கரெக்ட் தான். ஏன்? இல்ல ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்காக தான் கேட்டுக்கிறேன். கன்ஃபர்மேஷன். அப்ப வர்ற வெள்ளிக்கிழமை நைட்டு 10 o'clock முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். என்ன சரியா? எதுக்கு தாமதம்? அப்புறம் என்ன, தாமதத்தை மாத்திக்கங்க. இந்தாங்க. டேய் டேய் ஜெகன் ஜெகன் என்னடா பண்ற? டேய் என்னடா இது? என்னடா இது பைத்தியக்காரத்தனமா பண்ற? டேய் உனக்கு என்ன மூளை கோணவி போச்சா என்ன? வசந்தி எனக்கு இல்லாம பண்ணிட்டான்டா. ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம ஏமாத்திட்டான்டா. நான் சொல்றது கேளுடா. போடா. டேய் ஃப்ரஸ்ட்ரேஷன் உனக்கு மட்டும் இல்லடா, எனக்கு இருக்கு. ஃப்ரெண்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டையே கொன்னுட்டான்டா அவன். கொன்னுட்டு பணத்தை கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருப்பா. கஷ்டம் எல்லாமே நமக்கு, சந்தோஷம் மட்டும் அவனுக்கு. நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா. டேய் அப்படிலாம் பேசாதடா. நீ எங்கடா சாவணும்? நீ எங்க சாவணும்? பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு அவ சந்தோஷமா இருப்பா, நம்ம சாகணுமா? என்ன பண்ணலாம்டா? நான் உன்னோட நல்லா போட்டோ எடுப்பேன் பாரு. வாயில போடக்கூடாது, நிலத்துல போடுங்க. மாமா ஒண்ணு இல்ல ஒன்னும் ஆகலப்பா. அந்த பூசுங்க பூசு. அவனை இறக்குங்கடா, போங்க. தூக்குங்கப்பா. வாடா. ஏய், பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கடா. இன்னும் கண்டத்துல இருந்து தப்பிக்கலப்பா. நிச்சயதார்த்த தப்பவே எனக்கு வந்த சந்தேகம் இதனால நிஜமாயிருக்கு. அந்த பையனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி உயிர் கண்டம் இருக்கு. நீங்க இந்த விஷயத்தை முன்னாலே சொல்லியிருக்கலாமே குருவே. பாம்பு கடிக்கும் போது விஷத்தை விட பயம்தான் ரொம்ப ஆபத்தானது. அப்ப இதுக்கு பரிகாரம்? கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த கங்கணத்தை கழட்டாத. என்னடா சொல்ற? வாசந்திய ஜெகன் கட்டிக்கிறதா இருந்ததா? ஆமாண்டா, அவங்களுக்கு கல்யாணம் முடிவு பண்ணி பத்திரிக்கை கூட அடிச்சாச்சுடா. இந்த பாரு. வாசந்திக்கு சொந்தக்கார பையனோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கேன்னு தெரியுமே தவிர அது நம்ம ஜெகனோட தானே நிச்சயமா எனக்கு தெரியாதுடா. கல்யாணம் நின்று போனதுனால அவன் ரொம்பவே அப்செட்டா இருக்கான்டா. நேத்து என் கண்ணுக்கு முன்னாடி சூசைட் பண்ணிக்க போயிட்டான்டா. நான் மட்டும் தடுத்து நிறுத்தலனா அவன் அந்த கண்டிஷன்ல இருக்கும்போது நான் எப்பறம் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஃபோன் பண்ணு. என்னடா? டேய் ஜெகன், நான்டா. டேய் நான் ஷோ பண்றா. கட் பண்ணிட்டான்டா. நீ அவனை நேர்ல பார்த்து பேசணும்னா சரியாயிடும்டா. சரி போலாம் போலாம். இப்ப வேண்டாம்டா, அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அவனுக்கு கால் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் போறோம். மாமா இந்தாங்க பிரசாதம். இந்தாங்க.
நீங்க வாங்கிக்கோங்க. இல்ல வேண்டாங்க, நான் வரேன்டா. யாரு மாமா அது? பிரசாதம் எடுத்துக்க சொன்னா பகையாளி மாதிரி போறாரு. ஃப்ரெண்ட். கௌரி தேவதாயே நமஹ. என்னங்க ஜெகனுங்க? எனக்கு எப்படி தெரியும்? ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. என்னாச்சு? அவ எடுக்க மாட்டேங்கிறா, நான் என்ன பண்றது? நான் சொன்னல இவங்க தான்டா. அண்ணா பிரச்சனை எதுவும் வராதுல்ல? இங்க பாருப்பா, கோர்ட்டும் சட்டமும் நெருங்க முடியாது இந்த குவாரிக்குள்ள. ஒருத்தன் கூட வரமாட்டான். காதல் கதையை சொல்லி நம்ம பிள்ளைங்களை ஏமாத்துறவங்கள இங்க தான் துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்கோம். பொருளெல்லாம் நாங்க இங்க மறைச்சு வைக்கிறோம். நீங்க பேசி அவனை இங்க கூட்டு வாங்க, மத்ததை பாத்துக்கலாம். அண்ணா, அவன் சாவு சாதாரணமா இருக்கக்கூடாது. காலு கழுத்து கையின்னு துண்டு துண்டா அவனை வெட்டணும். கோழியோட கழுத்தா இருக்கிற மாதிரி அறுத்த சாவடிக்கணும். நீ எப்பாக்கு தானே போற? பாபா. என்னடா? அவனை கொண்டுலான்னு ஈஸியா சொல்லிட்டேன்டா. ஆனா டைம் ஆக ஆக ரொம்பவே டென்ஷனா இருக்குடா. டேய், நான் மட்டும் என்ன 100 மர்டரா பண்ணியிருக்கேன். தைரியத்தாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ஃபோன் பண்ணி சாவு கூப்பிடுதுன்னு அவனை கூப்பிடுறான். என்னடா அவனை பாத்தியா? ஊர் பக்கத்துல இருக்கிற குவாரியில இருக்கான்டா. பகல் ராத்திரி சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கான்டா. அவன் நிலைமையை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குடா. நான் அங்க வரேன்டா. நீ எங்க இருந்து அந்த மெயின் ரோடுக்கு வந்துடுறா. உன் பைக் அங்க விட்டுட்டு என் பைக்ல வந்துடலாம். சரிடா. இலவசங்களை விட கொள்கைக்கே முக்கியத்துவம். நாங்க டவுனுக்கு போய் சரக்கு வாங்கி சரக்குனா மளிகை சாமான் வாங்க போறோம்னு சொன்னையா வெண்ண எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா யோசிச்சுட்டு இருக்க வேண்டியது. அடிக்கிறது இவனுக்கு கண்டினியூட்டி போட்டிருக்கு. சொல்லு. என்ன கல்யாண மாப்பிள்ள? என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட ஃபோன் என்கேஜ்டாவே இருக்கு. மேட்டர் என்ன சொல்லு. மேட்டர் இல்லனா ஃபோன் பண்ண கூடாதா? ஏய், கொஞ்சம் பிஸியா இருக்கேன். என்ன திடீர்னு என்னமோ மாதிரி பேசுற? ஆமா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அப்ப ஏதோ இருக்குதா? ஏய், சும்மா நச்சரிக்காத. ஏய், என்னடியாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, ஏதோ இருக்கு. ஏய், சும்மா நச்சரிக்காத. அந்த டென்ட் போடுறவனுக்கு கொடுத்து. சரிங்க மாமா. ஆமா, அந்த ராமனோட விஷயம் என்னாச்சு? அதை நீங்க தான் ஏன் சொல்லணும். ஷோபன், எங்க கிளம்பிட்ட? என்எஸ் கேட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. கல்யாண பையன் ஊர் எல்லையே தாண்டக்கூடாதுப்பா. ஒன்னும் ஆகாது மாமா. பெரியவங்க சொல்றத கேட்காம போனா உயிரே போயிடும்னு சொல்லுவாங்க. டேய், என்ன அபசகுணமா பேசுற? சொன்ன விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா நோக்கம் நல்லது மாமா. நீ போய் உன் வேலையை பாரு. நீ மட்டும் தான் போறியா? ஆமாப்பா. துணைக்கு யாராவது கூட்டிட்டு போ. என்னது, வாசந்திய ஜெகனுக்கு கல்யாணம் பண்றதா இருந்ததா? ஆமாடா, எனக்கே நேத்து தான் தெரிஞ்சது. அப்ப எங்க யார்கிட்டயும் சொல்லாம நீ மட்டும் தனியா போகணும்னு முடிவு பண்ணது எதுக்காக? அடே இன்னசென்ட் ஃபெல்லோ, அவன் ஏற்கனவே இரிட்டேஷன்ல இருக்கான். அவன் என் மேல கோவப்பட்டு நீங்க இன்வால்வ் ஆகி பிரச்சனை பெருசாயிடும். போலாமா? டீ குடிச்சு போலாம்டா. டீ சொல்றா. நம்ம 2 பேர் மட்டும் போலாம்னு சொன்னல, அவனேடா கூட்டிட்டு வந்தா? வீட்ல இருக்கிறவங்க சென்டிமெண்ட்ரா தப்பிக்க முடியல. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கடையில பிரச்சனை, யார்கிட்ட சொல்ல மாட்டானு அவகிட்ட சொல்லிட்டேன். சொல்றா. சின்ன ப்ராப்ளம்டா. என்னது? சோபனுடைய ஃப்ரெண்ட் இருக்கான்லடா, அந்த பைத்தியக்காரன் கிரி, அவனு கூட வரான்டா. அவனை அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல. ட்ரை பண்ணண்டா, ஆனா முடியல. இந்த சான்ஸ் மட்டும் மிஸ் பண்ணா அதுக்கப்புறம் கிடைக்காதுடா. சரி, வரட்டும் விடு. நமக்கு தடையா இருந்தா அவனையும் போட்டு தள்ளிடலாம். டேய், வண்டி நிறுத்துறா. டேய், போங்கடா போங்க, நான் வர போங்க. சரி போடா.
எங்கடா அவன்? நேத்து இங்க தான்டா இருந்தா. அந்த கோரையில இருக்கான போய் பாக்குறேன் இரு. நில்றா, நானும் வரேன். என்னடா அப்படி பாக்குற? ஏதோ எதிரிய பாக்குற மாதிரி. நீங்க போங்க. டேய், எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்டா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பேச போற? கால கழுவி என் கையாலேயே கன்னியாதானம் பண்ண சொல்றியா? டேய் ஜெகன், டேய் நில்றா. கையை விடுறா. டேய், நான் சொல்றத கேளுடா. வாசந்தி உனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணுன்னு எனக்கு அப்புறம் தெரியும். இவன் வந்து சொன்னப்ப தெரிஞ்சது இல்லடா. அப்பாவது கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம்ல. டேய், புரியாம பேசாதடா. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி? எனக்கு தேவை உன் சாக்கு இல்ல, உண்மையான பதில். டேய் டேய், டேய் ஜெகன், நான் சொல்றது கேளுடா ஜெகன். டேய் ஜெகன், ஒரு நிமிஷம் நில்றா. என்ன சொல்லணுமோ சொல்லுங்கடா, ஒரேடியா பேசி முடிச்சிடலாம். டேய், ஏன்டா இவ்ளோ கோவம்? நான் என்ன வேணும்னா பண்ண? வேணும்னு என்னமோ செய்யலதான், ஆனா உனக்கு வேணும்ன்றத செஞ்சுக்கிட்டல. போடா. டேய் 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 ஜெகன், டேய் அவன் அவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்றான், ஏன்டா நம்ப மாட்டேங்கிற? டேய், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் சொல்றத கேளுடா. டேய் டேய் ஜெகன், மச்சான். வேணாடா. டேய், ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா அவன் சாகறதுக்கு நீ செத்துருவ. ஏண்டா, உன் காதலுக்கு இடைஞ்சலா இருந்தா உயிரை கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துருவியா? பணத்தால போன உயிர் திரும்ப வருமா? பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு நியாயம் பேச வந்திருக்கியாப்பா? அண்ணா, இவன் கால் கையெல்லாம் இப்பவே கட்டி போடுங்க. உடனே செத்து போனா வலி என்னன்னு தெரியாது. செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு சாகணும். இவன் கட்டி போடுங்க. சோபன், ஹலோ, இங்க உங்க பொண்ணு விஷயத்துல பெரிய கூத்தே நடந்துட்டு இருக்கு. நேர்ல வந்து பாருங்க. 4 பேர் என்ன 40 பேர் வந்தாலும் டைரக்டா அவனை எதுவும் பண்ண முடியாது. எனக்கு ரப்பர்காரன்னு பேரை வச்சு என் வாழ்க்கையில இருந்து வாசந்தி அழிக்கலான்னு ட்ரை பண்ணா நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? எரிச்சு சாம்பலாக்கிடலாம். ஆனா போய் பொருளெல்லாம் எடுத்துட்டு வாங்க. அவன் ஆளை காணுடா. எங்கடா தேடுறோம்?
என்னடா ஆச்சு? ஏய் என்னடா ஆச்சு? யாரா அடிச்சா? ஏய் விட்டுறா. சுனக்கல்ரா. டேய் மதன், டேய் மதன், டேய் 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 மதன், மதன் எங்கடா போனீங்க? டேய் மதன், டேய் லவ்ங்கிறது ஒருத்தர் சேர்ந்து வாடுறது இல்லடா. ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தரால வாழ முடியாம போறது. வாசந்திக்கு பிடிக்கலனாலும் பலவந்தமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழலாம் நீ நினைக்கிறது கரெக்ட். என் மேல ஆசைப்பட்ட வாசந்தியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தப்பா? சிட்டி ஃப்ரெண்ட்ஸை உசுப்பேத்தி என்னை அடிக்க சொன்னது யாருன்னு எனக்கு தெரியும்டா. அவனுங்களை என் கிட்ட அனுப்பி நான் செத்துட்டனா இல்லையான்னு கேட்கறதுக்காக போன் பண்ணேன். எதிரி நண்பனா மாறுறதுக்கு எத்தனை சான்ஸ் வேணும்னாலும் கொடுக்கலாம்டா. ஆனா நண்பன் எதிரியா மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்க கூடாதுடா. அதுக்குதான் சிட்டி ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணாலாவது உன்கிட்ட மாற்ற வரும்னு நான் எதிர்பார்த்தேன். உன் ஃப்ரெண்டை நான் கொண்டுட்டேன்னு தானடா என் மேல உனக்கு இவ்வளவு பகை. உன் பக்கத்துல இருக்கான்ல அவனை கேளு கொன்னது யாருன்னு. எவ்வளவு எமோஷனலா இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்க நான் ஒன்னும் ஃபூல் இல்லடா. எனக்காக ஹெல்ப் பண்ண வந்து தவறுதலா உன் கைப்பட்டு செத்துட்டான்னு நினைச்சேன். அதுக்குதான் அந்த பழி ஏத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போனேன். ஆனா இப்பதான்டா புரியுது இவ்வளோத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தானே நீ அன்னைக்கு அந்த வேலையை பண்ண. சீ, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்காகவா நான் இவ்வளவு நாள் கொலைகார பட்டத்தோட தெரிஞ்சேன்.
ஒவ்வொரு வீட்லயும் வெளியே போகும்போது முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட ஜாக்கிரதையாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு நாள் கூடவே இருந்த நீங்களே இப்படி பண்ணா இன்னும் யாரட நம்புறது? போங்கடா. ஏண்டா இதை தூக்கிட்டு போறதுக்கா என்ன கூட்டிட்டு வந்த? ஏய், சோபன்டா. என்னடா இவன் கல்யாணத்தை வச்சுட்டு இங்க நின்னுட்டு இருக்கான்? என்னாச்சு இவனுக்கு? டேய் டேய் சோபன், டேய் என்னடாச்சு? டேய் என்னடா இது காயோ? என்ன இதெல்லாம் அவனுக்கு வேலையா? வாடா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் தரலாம். வா வாடா. வேணாண்டா. குத்துனது நண்பனா இருந்தா அலற சத்தம் கூட வெளியே கேட்க கூடாது. என்னடா ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க? டேய் தப்பான ஃப்ரெண்ட்ஸ் வேணா இருக்கலாம்டா, ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவும் தப்பா இருக்காது. ஏய் ஏய் வாடா முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். ஆமாடா வா. ஏய் பாத்து பாத்து மெதுவா மெதுவா. தாத்தா நான் வந்துட்டேன். டேய் வந்துட்டேன். வாடா 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 குட்டி பையா. என்னடா இது காயம்? கீழே விழுந்துடு தாத்தா. போய் விளையாடும் போது என் பையன் தான் பேட்டால அடிச்சிருக்கான். ஐயோ ஏன்டா போய் சொன்ன? அடிச்சது ஃப்ரெண்டா இருந்தா அலர் சத்தம் வெளியே கேட்க கூடாது தாத்தா. அப்படியே இவன் அப்பன் புத்தி. இதுவும் இருக்கு ஆத்தா புத்தி அப்படியே. நீ எதுக்குடா அலர்னா? உதைக்கிறது பொண்டாட்டி கத்துற சத்தம் கேட்காம இருக்குமா? சும்மாரி சிரிக்காத.